أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله விரிவில்லாத வானம் படைத்து விரிப்பாக பூமி சமைத்து பரிவோடு உயிர்கள் காத்து அறிவால் நம்மை அலங்கரித்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கி உஸ்வத்துல் ஹசனாவை வாழ்ந்து காட்டி மறுமையில் இந்த உம்மத்தை பார்ப்பதற்காக ஆவலோடு காத்திருக்கும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தொபா தாபியீன்கள் இன்னும் இங்கு வந்திருக்கும் வராத அனைத்து நன்மக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆவோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. قال رسول الله صلى الله عليه وسلم يغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغناك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك. صدق رسوله النبي الكريم صلى الله عليه وسلم. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரிகளே, அன்புள்ள மாணவிகளே, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய என்னுடைய அன்பு தீன் சொந்தங்களே, காலத்தினுடைய ஒரு ஆரம்ப காலத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எந்த ஒரு காலத்தை பற்றி அதிகமாக எச்சரிக்கை செய்தார்களோ அது போன்ற ஒரு பயங்கரமான சூழலில் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம், வேறு வழி இல்லை. உம்மத்தே முஹம்மதியாவாக பிறந்து சிறப்பிக்கப்பட்ட நாம் எல்லா நபிமார்களும் எச்சரித்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக அதிகமாக எச்சரித்த ஒரு மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் தீர்க்கமாக சிந்திக்க மறந்தால் ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண மிருகங்கள் வாழ்வதை போல வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டுருவாங்க. அதில் இந்த பயான் இளம் வாலிபர்கள் இளம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மேம்படுவதற்கான சில ஆலோசனைகள் சொல்லி தான் இந்த பயான் ஆரம்பிச்சிருக்கோம். அல்லாஹ் தஆலா இந்த வாலிபத்தை ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லி காமிச்சிருக்காங்க. ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இல்லைம்மா. இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு பிரச்சனை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கான், லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய செல்வங்களோ உங்களுக்கு பலன் தராது, யார் நிம்மதியான அமைதியான மனதோடு வருகிறாரோ அவரை தவிர. நல்ல மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்த்தாமா, இன்னைக்கு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கும் மனசில் அமைதி இல்லை. மனசில் அமைதி இல்லை. பொதுவாக ஒரு புதிய வியாதி நம்முடைய சமுதாயத்தை பீடிச்சிருக்குமா, டெப்ரெஷன். அதுலேயும் ரொம்ப மனவேதனையான விஷயம், 14லிருந்து 24 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க அதிகமாக இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த வேர்டுக்கு அரபியில் வார்த்தையே கிடையாதுமா. அரபியில் இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணவே முடியாது. மன அழுத்தம்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய இளைய சமுதாயத்தை பீடிச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இளைய சமுதாயத்தை குறிவைத்து பயங்கரமான சதி வலை பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுலேயும் நம்ம இந்திய இளைஞர்கள் பொதுவாக ஒட்டுமொத்த உலகத்திலையும் மக்கள் தொகை அதிகமாக வாழக்கூடிய நாடு சீனாவும் இந்தியாவும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஸ்கூலில் படித்தது தான். ஆனால் எல்லா நாட்டை விட மக்கள் தொகையை பொறுத்த அளவுக்கு உலக நாடுகளையே ஒரு கண்களை உறுத்தக்கூடிய மக்கள் தொகை இந்தியாவில் தான். என்ன காரணம்? சீனாவில்
ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ரொம்ப கடுமையாக கடைபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாகவே எப்படின்னா ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையான கட்டுப்பாடு. அதனால் இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, அங்கெல்லாம் மக்கள் தொகை கூட இருக்குமா, ஆனால் இளைஞர்கள் இல்லை. வாலிப வயதில் பெண்கள் ஆண்கள் அங்கே இல்லை. அப்போ இதை தாண்டி இளைஞர்கள், அதாவது இளம் வாலிப சக்தி ஒரு உலகத்தினுடைய ஒரு பகுதியில் குவிஞ்சிருக்குதுன்னு சொன்னால் அது இந்தியா. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோமா, நம்முடைய இந்தியா. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற வாலிப சக்தியை வழிகெடுக்கிறதுக்காக உலகளாவிய ஒரு சதி நடக்குதுன்னு நான் சொல்வேன். இந்தியாவில் இருக்கிற வாலிபர்கள் சிந்திக்கக்கூடாது. ரொம்ப சிந்திச்சாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே புரட்டி போடும் ஆற்றல் இவர்களுக்கு வந்துடும். ஏன்னா இங்கே மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. ஆனால் ஒரு இஸ்லாமியராக வாழ்கிறப்போ இந்த புரட்டி போடுறதுக்கு வழி கிடையாது. எல்லாத்துக்கும் தீர்வு இஸ்லாத்தில் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுமா. எப்படிப்பட்ட கேள்வினா, வானம் உலகத்தினுடைய கடைசி நாள், பிரபஞ்சம் அழிக்கப்படக்கூடிய ஒரு கடைசி நாள். கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கடைசி நாளில் வானம் பூமி நடுங்கி கொண்டிருக்கிறது. வானம் சுத்தமாக தூள் தூளாக துண்டு துண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. மலை பஞ்சு பஞ்சாக பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலம். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு மனிதன் ஒரு சின்ன செடி எடுத்து நடுவதற்காக கையில் எடுத்திருக்கான். அவனுக்கு தெரியாது எனக்கு உலகம் அழிய போகுதுன்னு தெரியாதுமா. அவன் இந்த செடியை நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்துட்டான். நடுவதற்காக கையில் எடுத்த அந்த இளைஞன் அந்த செடியை என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா அவ்வளோதான், பூமி தூள் தூளாக போயிட்டுருக்கு. நீ வளர்ந்து அது பலன் தராது. அதுலேருந்து பழம் பார்க்க ஒன்றும் முடியாது. ஒரு செடி வளரணும்னா கண்டிப்பாக சூரிய வெளிச்சம் தேவை, காற்று தேவை. வானமே நொறுங்கிக்கிட்டு இருக்கு, சூரியன்லாம் தூள் தூளாக போயிட்டுருக்கு. இப்போது அந்த செடியை கையில் எடுத்தவன் என்ன பண்ணணும்? அந்த செடியை கீழே போட்டு அப்படியே பயந்து ஓடணுமா? என்ன பண்ணணும்? நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நிதானமாக ஒரு பதில் வந்தது. கையில் எடுத்த செடியை நட்டு வைத்து விட்டு வருவதை பாருங்கள். உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுங்க. உங்களுக்குன்னு என்ன கடமை இருக்கு? அந்த வானம் இடிஞ்சு போகும், பூமி உதிர்ந்து போகும், செடி வளருமா வளராதா, இது போன்ற கவலை எல்லாம் உங்களுக்கு அந்த நேரத்தில் தேவையில்லை. எந்த கடமையை செய்வதற்காக நீங்கள் அந்த பணியை எடுத்தீர்களோ, அந்த செடியை கையில் எடுத்தீங்களோ, அந்த செடியை நட்டு வைத்து விட்டு உலகம் அழிவதை பாருங்கள். நம்மளும் அழிஞ்சு தான் போகிறோம். ஆனால் செய்யக்கூடிய கடமையை சரியாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த காலகட்டத்தை பற்றி ரொம்ப பயந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆசையும் பட்டாங்க, ரொம்ப பயப்படவும் செஞ்சாங்க. சஹாபாக்கிட்ட உட்காந்து சொன்னாங்க, என்னுடைய சகோதர சகோதரிகளை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நாங்கள் தானே உங்களுடைய இருக்கிறோம், நாங்கள் தானே சகோதர சகோதரிகள் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நீங்கள் என் தோழர்கள். என் சகோதர சகோதரிகள் யார் தெரியுமா? பின்னால் உள்ள காலத்தில் வருவார்கள். அவர்கள் என்னையும் பார்த்திருக்க மாட்டார்கள், உங்களையும் பார்த்திருக்க மாட்டார்கள். அட்டை டு அட்டை, 2 அட்டைகளுக்கு இடையில் குர்ஆன் இருக்கும். அதை மட்டுமே நம்பி ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் என் சகோதர சகோதரிகள். அப்படிப்பட்ட அந்தஸ்து இன்றைக்கு இருக்க இளம் தலைமுறை வாழக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் இருக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே யாரை காண துடித்தார்களோ அந்த ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம், இன்னைக்கு வாழக்கூடிய சமுதாயம். இப்படிப்பட்ட சிறப்புகள் பெற்ற ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்திலையும் அதுலேயும் முக்கியமாக இந்த நம்முடைய இஸ்லாமிய இளமை பருவம் எப்படியெல்லாம் வழிகாட்டப்படணும், இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போது ஏன் இந்த இஸ்லாமிய சமுதாயம் தலைமைத்தனத்தை இழந்து போயிடுச்சு, இது எப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சு, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளமையை எப்படி வழி நடத்தினாங்க. குர்ஆனில் அல்லாஹ் இந்த இளமை பருவத்தை பற்றி என்ன சொல்கிறான்? மாஷா அல்லாஹ், குர்ஆன் நெடுக உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குதுமா. இந்த இளமை பருவத்தை எப்படி சரியான முறையில் செலவு செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் முழுக்க நபிமார்களையே அல்லாஹ் தஆலா உதாரணமாக காட்டுறான். 18-19 வயது வாலிபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பொதுவாக 18-19 வயதில் இப்போ ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய நாட்டு தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உரிமையும் கையில் கிடச்சிருக்கு. அப்படிப்பட்ட உரிமையை பெற்றுக்கொண்டு ஒரு நாட்டினுடைய குடியுரிமைக்காக போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு இளவல். அந்த இளவலுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த இடத்துல இஸ்லாத்தை சொல்ல யாருமே கிடையாது, ஏகத்துவத்தை உச்சரிக்க யாருமே கிடையாது, கலிமாவை சொல்ல யாருமே கிடையாது. அவர் யோசிக்கிறார்,
நான் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் இந்த உலகத்திற்கு என்னால் முடிந்த அளவு ஈமானுக்கான பணியை செய்வேன். நான் எல்லாத்தையும் இழக்க தயார். என்னுடைய இறைவன் என்னை எந்த வகையில் சோதித்தாலும் அத்தனையும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இந்த உலகத்திற்கு நான் இந்த ஏகத்துவத்தை என்னுடைய இந்த மிச்சமாக வாரிசுரிமையாக இந்த உலகத்திற்கு வேண்டிய சொத்தாக நான் விட்டு கொடுத்து தான் செல்வேன். ஒரு உறுதி அந்த பிள்ளையுடைய மனசில் வந்துச்சு. வாலிப வயசு, எத்தனையோ ஆசாபாசங்கள் இருக்கும். அம்மா அத்தாவோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய பருவம், அது பல விஷயங்கள் கலர் கலராக கனவுகள் வரக்கூடிய பருவம். அப்படிப்பட்ட பருவம் தான் வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தில் அவங்களுக்கு வந்த அந்த ஆவல், மாஷா அல்லாஹ், போராடினாங்க. என்னவெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா திட்டங்கள் வகுத்தான். அந்த திட்டங்களை சட்டமாக்கி அவர்களை செய்ய சொன்னான். யோசிக்கவே இல்லைம்மா. அல்லாஹ் சொன்னதை அனைத்தையும் ஒரு வினாடி கூட மறுப்பு செய்யாமல் செஞ்சாங்க. அந்த வாலிபத்தில் நெருப்பு குழிக்கு முன் நிறுத்தப்பட்டார்கள். மிக பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிந்த நெருப்பின் முன் நின்ற பொழுதும் அந்த உள்ளம் அசைஞ்சு கொடுக்கல. அந்த வாலிபம் இன்றைக்கு இருக்கிறதா? நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வாலிபத்தை உதாரணமாக காட்டுறான். அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான். இன்ன இப்ராஹீம கான உம்ம. இது சாதாரண வார்த்தை இல்லை சகோதரிகளே, வார்த்தை இல்லை. என் அருமை தீன் சொந்தங்களை, தீன் இளவல்களை, அந்த இளம் பருவத்தில் அவங்க செஞ்ச அந்த பணிக்கு அல்லாஹ் கொடுத்த பாராட்டு. ஒற்றை இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக இருந்து வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த வேலையுடைய மிச்சம்தான் இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த இடத்தில் பெருமானார் பிறக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை இருக்க சொன்னான். அந்த இடத்துல விட்டுட்டு வர சொன்னான். தியாகம் பண்ணான். எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய தன்னுடைய குழந்தைக்கும் தன் சமுதாயத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த தீன் நிலைச்சு நிற்கணுங்கிறதுக்காக அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் செய்த தியாகம். அந்த தியாகம் உச்ச கட்டத்தில் இருந்தது அந்த இளம் பருவம். அதனால தான் இந்த இளம் பருவத்தை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய இடங்கள் அந்த இளம் பருவத்தினுடைய சாதனையாளர்களை அல்லாஹ் நபிமார்கள் வரிசையிலேயே பட்டியலிட்டு காட்டுறான் சகோதரிகள். அதே மாதிரி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல இளம் பருவம், வாலிப பருவம். எப்பேற்பட்ட பணி அல்லாஹ் அவங்க மேலே சுமத்தினான் தெரியுமாமா? 6 லட்சம் பனி இஸ்ராயீல்களை அடிமைகளாக்கப்பட்டு ஃபிரௌனிடம் கேவலப்பட்டு இழிவு நிலையில் இருந்த அந்த மக்களை விடுதலையாக்கி அவர்களை பலஸ்தீனத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடிய மிகப்பெரிய மிஷன் ஒப்படைக்கப்பட்டது அந்த இளம் பருவத்தில். யோசிச்சு பாருங்கம்மா, சின்ன பிள்ளை, அவங்களே ஒரு தத்து எடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை. ஃபிரௌனும் நான் ரப்பு என்று வாதிட்ட ஒரு மிக பயங்கரமானவன். அந்த சின்ன பிள்ளை அவங்க கேட்ட அந்த அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் உஷ்துது பிஹி அஸ்ரி. அந்த மனசு எப்படி தவிச்சிருக்கும் பாருங்க. அல்லாஹ் தனியாக இதை செய்ய முடியுமா என்னன்னு தெரியல, நான் செய்கிறேன் ரப்பு, எனக்கு என் சகோதரர் ஹாரூனை கொடுக்குறீங்களா? 2 இளவர்கள் சேர்றாங்க. மாஷா அல்லாஹ் மிகப்பெரும் புரட்சியை செஞ்சாங்கம்மா. காலமாக இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லனாத துயரங்களுக்கு உள்ளாகி படாத பாடுபட்டு கொண்டிருந்த அந்த பனி இஸ்ராயீல்களை அந்த எகிப்திலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு அடையாளம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஷன் ஒப்படைக்கப்பட்டது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாலிப பருவம். தடங்கல அல்லாஹ்ட்ட மட்டும் நம்பிக்கை வச்சாங்க. யார்கிட்ட இதையும் எதிர்பார்க்கல. அதுதான் அந்த வெற்றிக்கு அடையாளம். அந்த வாலிபத்தில் வெட்கம் இருந்தது. அந்த வாலிபத்தில் யாரிடமும் கையேந்த கூடாது என்ற கண்ணியம் இருந்தது. சுய கௌரவம் இருந்துச்சு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயத்தில் ஒரு சின்ன சிக்கலில் மாட்டி மதியன் நகரத்தை நோக்கி போகிறாங்க. மதியன் நகரத்துக்கு போய் மதியன் நகரத்தில் ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்காங்க. ஒரு இடத்துல ஓரமாக உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா இளவல்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதில் என்ன வழிகாட்டுதல் இருக்குமா? இளமை பருவம் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு மாதிரியா வெட்கத்தை வீசி எறிஞ்சிட்டா கொடி, யாருக்காவது ஒருத்தர் கொடி பிடித்து கொண்டு வெட்கம் கட்டவர்கள் வெட்கமில் எங்கே இருக்குது இது தலைமையான் தெரியாமல் யார் யாருக்கோ கொடி பிடித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நாசகார பாதையில் போக்கிக் கொண்டு கவர்ச்சிக்கு பின்னாலும் அலங்காரத்துக்கு பின்னாலும் தன்னையும் அழித்து தன் சமுதாயத்தையும் கொண்டு நிறுத்தக்கூடிய நிலைமை இல்லை. அந்த நிலைமை இல்லை. அந்த இளவல் என்ன பண்ணாங்க? உட்காந்துருக்காங்க, பார்க்குறாங்க. 2 இளம்பெண்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சொன்ன ஆண்கள்லாம் அதில் கல்லை தூக்கிட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அந்த கல்லை மறுபடியும் மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. தூக்கி பார்க்குறாங்க, தூக்க முடியல. இந்த இளவல் பார்க்குறாங்க,
எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய குணம். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்? கதை படிக்கிறதுக்கு இல்லைம்மா. இளம் வாலிப பருவம் என்பது மற்றவர்களுக்கு எதிர்பாராமல் உதவி செய்யக்கூடிய நற்குணம் அதில் மேலிடணும். அதுதான் வாலிப பருவத்தினுடைய இந்த இளமை பருவம் திரும்ப கிடைக்காது, மின்னல் வேகத்தில் மறைஞ்சு போயிடுமா. அல்லாஹ் கொடுத்திருக்க மிகப்பெரிய அருட்கொடை. 5 விஷயங்கள் கேள்வி கேட்கப்படும்ல. முதுமைக்கு முன் வரக்கூடிய இந்த இளமை அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். இளமையை கடந்து நிற்கக்கூடியவர்கள்ட்ட கேட்டு பாருங்கம்மா, எங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட அதனுடைய அது இன்னும் நிறைய சாதிச்சிருக்கலாமே, இந்த இளமையை நாங்கள் வீணாக்கிட்டோமே, மிகப்பெரிய பவர் எல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தானே, அதில் இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற கவலை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இப்போ மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களை பார்க்குறாங்க, வேறு எதுவுமே அவங்க மனசில் எந்த எண்ணமும் வரல. கல்லை தூக்குனாங்க, ஆடுகளுக்கு தண்ணீர் குடிக்க விட்டாங்க, போங்கம்மா. அவங்க போயிட்டாங்க, கல்லை மூடிட்டு உட்காந்துட்டாங்க. அவர்கள் எந்த நிலையில் இருந்தாங்கன்னா, தங்குறதுக்கு வீடு கிடையாது, அடுத்த ஊர், சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது, வாங்கன்னு கூப்பிட்டு அரவணைக்கிறதுக்கு எந்த விதமான உறவும் கிடையாது, தங்களுக்கு வேலை கிடையாது, உழைச்சி கூலி சாப்பிட்றதுக்கு எந்த வேலையும் கிடையாது, எல்லா விதமான தேவைகளோடு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. மூசா நபி என்ற இளவல் வாலிபர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் செஞ்சதுக்கு கூலியை அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டிருக்கலாம், இங்கே யாராவது பெரியவங்க இருக்காங்களா, அதாவது வேலை கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா, அப்படியெல்லாம் அந்நிய பெண்கள்கிட்ட பேசுறது அவங்க விரும்பல். அவங்க என்ன செஞ்சாங்க? ஓரமாக உட்காந்துட்டு ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் துஆ தான் செஞ்சாங்க. ரப்பி என் ரட்சகனே, இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், உன்னிடமிருந்து இறங்கக்கூடிய நன்மையின் பால் நான் ரொம்ப தேவையுடையவனாக இருக்கிறேன் அல்லாஹ். இதை மட்டும்தான் கேட்டாங்க, அவங்க வேறு எதுவுமே கேட்கல. இந்த வார்த்தையை கேட்டு ஓரமாக உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கதைகளாக நமக்கு சொல்கிறதுக்கு காரணம், இளமை பருவம் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சுய சிந்தனையோடு இருக்கணும், தங்களுடைய சுய கௌரவத்தோடு இருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெண்கள் போகிறாங்க, போயிட்டு சொல்கிறாங்க தகப்பனார்கிட்ட, தந்தையே நமக்கு ஆண் குழந்தை இல்லை, ஒரு நல்ல நல்ல மனிதர் எங்களுக்கு தண்ணீருக்காக உதவி செஞ்சார், அவர்கிட்ட கொஞ்சம் அவரை கூட்டிகிட்டு, நமக்கு வேலைக்கு அவர் உதவியாக இருப்பார், நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா? இவ்வளவு வரலாறையும் குர்ஆன் சொல்லுது தாயே, நமக்கு இளவல்களுக்கு சொல்கிறது. இதை எடுத்து சொல்கிறதுக்கு பெரியவர்களுக்கும் தெரியலை, அதை எடுத்து செயல்படுத்த இளைஞர்களுக்கும் நேரம் இல்லை. அவங்க தான் ரொம்ப பிஸியாக இருக்காங்களே. இப்போ அவங்கள பிஸியாக வைக்க பலவிதமான விஷயங்கள் வந்துருச்சு இல்லையாம்மா? அதான் இங்கே பிரச்சனை. நம்முடைய அந்த இளவல் என்ன பண்ணுறாங்க? கூப்பிட்டு வர்றாங்க, பிள்ளை கூப்பிட்டு வந்தோடனே எப்படி நடக்க சொல்கிறாங்கன்னா, பெண்ணே என் முன்னால் நடக்காதீங்க, பின்னாடி நடங்க. ஏன்னா ஒரு இளம் பெண் முன்னால் நடந்து நான் பின்னால் நடந்தால் அது கண்ணியமாக இருக்காது. இந்த வரலாறு அல்லாஹ் சொல்றான், இதுதான் ஒரு இளவலுடைய கற்பை காப்பாற்றும் தன்மை. ஒரு இளம் வாலிபர் தன்னுடைய கற்பு தன்மையை காப்பாற்றிக் கொள்கிறார். நீங்க எனக்கு முன்னாடி நடக்காதீங்க, ஒரு இளம் பெண் முன்னால் நடந்தால் ஒரு ஆண் பின்னால் நடக்கும் பொழுது அதில் சலனங்கள் உண்டாகலாம், அதனால நான் முன்னாடி நடக்கிறேன், நீங்க பின்னாடி நடந்து வாங்க. இங்கிருந்து போறாங்க. அங்க போன உடனே அவங்க கேட்ட துஆவினுடைய பரக்கத், அல்லாஹ் தஆலா வேலையை கொடுத்தான், இருக்க இடம் கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான், உறவை கொடுத்தான், எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக அவர்களுக்கு கொடுத்தான். இந்த இளம் பருவத்தில் எப்படி அவர்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு காமிக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே இந்த வாலிப பருவத்தை சரியாக பயன்படுத்த சொல்லி கொடுத்தவர்கள், தான் வாழ்ந்து காட்டியவர்கள் நம் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாஷா அல்லாஹ். அந்த காலத்தில் வாலிபர்கள் எப்படிப்பட்ட தன்மைகளோடு இருந்தாங்க நினைச்சாலே ஆச்சரியமாக இருக்குமா? இப்படி உருவாக்குனாங்க இப்படிப்பட்ட வாலிபர்களை. அப்படியே அந்த வாலிபர்களுடைய உயிருக்குள்ளாக உள்ளத்திற்குள்ளாக வாழ்க்கை நெறிமுறைகளை அப்படியே இன்ஜெக்ட் பண்ணாங்கம்மா. மாஷா அல்லாஹ். எல்லா விதமான விஷயங்களையும் பெஸ்ட். இது வரைக்கும் உலகத்தில் முன்னாடியும் அப்படி யாரும் வாழ்ந்தது கிடையாது, பின்னாடி யாரும் வாழ்ந்தது கிடையாது. அந்த காலம் ஒரு பொற்காலம். அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வாழ்ந்தார்கள். நமக்கு பின்னாடி வரக்கூடிய சமுதாயம் ஒரு நேரான சிராத்துல் முஸ்தகீம் என்ற இஸ்லாத்தை நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நம்மால் என்ன விதமான தியாகங்கள் எல்லாம் செய்துவிட்டு செல்ல முடியுமோ அத்தனை தியாகங்களையும் செய்து சென்றதால் தான் நாமெல்லாம் இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கோம். அன்னைக்கு கொஞ்சம் தயங்கி இருந்தாங்கன்னா, தடங்கி இருந்தாங்கன்னா நாம் இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்க முடியாது. அந்த இளவல்களுடைய நிலைமை எப்படி தெரியுமாம்மா? அவங்களுக்கு திருமணம் கூட ஒரு தியாகமாக தான் இருந்துச்சுமா. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜாபிர் பின் அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் இளவல் வர்றாரு, வீட்டுக்குள்ளே உள்ளே வர்றாரு. உள்ளே வந்த உடனே அவருடைய தலையில் புது மாப்பிள்ளைக்கு போடக்கூடிய கலர் பொடி தூவி இருக்கு.
கலர் பொடி தலையிலெல்லாம் தூவி இருக்கு. தூவி இருந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜாபிரே என்ன புதுமா பிள்ளை போல கலர் பொடி தூவி இருக்கே, மாங்கு பொடின்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம ஊர்லேயும் தூவுவாங்க. திருமணம் முடிந்து விட்டதா? ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு நேற்று திருமணம் முடிந்து விட்டது. எவ்வளோ எளிமையான திருமணம். அந்த ஊரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அவங்கள கூட கூப்பிட்டாமல் ஒரு சிம்பிளான திருமணம். மாஷா அல்லாஹ். யாரை திருமணம் முடித்தீர்கள்? கன்னி பெண்ணையா? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன். கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் ஜாபிரே, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருந்திருக்குமே. இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு 6 தங்கைகள் இருக்கிறார்கள். என்னுடைய தந்தை போரில் ஷஹீதாகிவிட்டார். இந்த 6 தங்கைகளையும் 6 தங்கச்சி என் 6 சகோதரிகளையும் சிறப்பான முறையில் வளர்த்து ஆளாக்க ஒரு கன்னி பெண்ணுக்கு பக்குவம் போதாது. ஆகையால் ஒரு விதவை பெண்ணை திருமணம் நான் முடித்தால் அவள் என் 6 பிள்ளைகளையும் சரியாக வளர்த்து கொண்டு வந்து ஆளாக்கி விடுவாளே, அதற்காகத்தான் நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். ஒரு இளவலுடைய சிந்தனையை பாருங்க. எதிர்காலம் எப்படி இருக்கணும், அதை எப்படி உருவாக்கணும், அதற்காக தான் என்ன தியாகம் செய்யணும், திட்டமிடுதலோடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க ஏகத்துவ நம்பிக்கை, அல்லாஹ் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ரொம்ப அலாதியானது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட இளவல்களை உருவாக்கியிருந்தாங்க. அல்லாஹ் மேலே அவ்வளோ நம்பிக்கை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வாலிபர் வந்து கேட்குறாரு, யாரை சொல்லலாம், அல்லாஹ் என்னை பார்த்து சிரிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இதுதான் இன்றைக்கி யாருக்கு இப்போ நம்ம இளவல்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய நேரம் எப்படி போயிட்டுருக்கு, யாரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, யார் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க, யாருக்கு பின்னாடி தான் தொண்டனாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. மனசு பதறுதம்மா. இந்த இளவர்கள் இன்றைக்கு சோர்ந்து போயிட்டாங்கன்னா நாளைய தலைமுறையை தாங்கி இருக்கிறது யாரு? இந்த இளம் தலைமுறை நேர் வழி செலுத்தப்பட்டால்தான் அடுத்த தலைமுறை நல்லா வரும். அந்த இளம் தலைமுறை சரியான பாதையில் கொண்டு போகணும். அந்த கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நமக்கு பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் வருதுமா, பல சிக்கல்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டின அத்தனை இளவர்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கை நமக்கு கண் முன்னாடி வரலாறுகளாக விரிஞ்சு கிடக்குதுமா. நான் எல்லாத்தையும் பார்க்க போனால் நமக்கு நேரம் பத்தாது. அதில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். பெண்களும் அப்படித்தாம்மா, பெண்களும் இளவல்கள் மாஷா அல்லாஹ் செய்த தியாகத்துக்கு அளவே இல்லை. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளோ அற்புதமான தியாகங்கள். என்ன ஒரு அழகான இளம் பருவம். என்கிட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய திருமணம் எப்படி நடந்தது? விரும்பி யாரோ அப்படி ஒரு பொய்யான கட்டுக்கதை விரும்பிய திருமணமாங்க, அது காதல் திருமணமாங்க. எப்படியெல்லாம் புலஞ்சு விட்டுருக்காங்க பாருங்கம்மா, எப்படியெல்லாம் கருத்துக்களை போட்டு விட்டுருக்காங்க. அப்போது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த இளைய சமுதாயம் இருக்கு, ரொம்ப உத்வேகமான சமுதாயமாக இருந்துச்சுமா. மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அங்கே அனுப்பிச்சாங்க. ஒரு இளவல் அவங்கள அனுப்பிச்சாங்க. முஸ்அபே, நாங்கள் அங்கே வருவதற்கு முன்பதாக தீன் என்றால் என்னவென்பதை தாவா செய்து அங்கு தீன் பாடம் எடுப்பதற்கு ஒரு ஆசிரியராக ஒரு இளவலை அனுப்பிச்சாங்க. ஒரு இளம் பிள்ளை அல்லாஹ்வுடைய பாதையில் போனாங்க. மதீனாவை தயார்படுத்தி வச்சுட்டு வந்தாங்க. மதீனாவை தயார்படுத்தி விட்டு வந்தார்கள். அதுதான் மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பொழுது தீனுக்கான மிகப்பெரிய ஆதரவு அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது. இப்படி 1-2 உதாரணங்கள் கிடையாது. வாலிப பருவத்தை அவர்கள் வழிநடத்திய விதம், அவங்க வழி நடத்துறதுல இறுதி காலம் வரைக்கும் அவங்க உறுதியா இருந்தாங்கம்மா. 33 வயது, இதுவுமே வாலிபத்தினுடைய அற்புதமான பருவம். 17-18 தொடங்கி இந்த 33 வருஷம் வரைக்குமே வாலிப பருவம் தாம்மா. இந்த வாலிபமான பருவத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வயது மகன் அப்துல்லா, அவங்களுடைய பையன் 10 வயது மகன் அப்துல்லா, இவங்க எங்கே இருக்காங்க? பலஸ்தீனில் இருக்காங்க. ஒரு பெரிய கொள்ளை நோய், காலராங்கிற கொள்ளை நோய் ஏற்பட்டு கண் முன்னாடி கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கில் உயிர்கள் மறைந்து கொண்டு இருக்கிறது, மௌத்தாயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இளவல்களுக்கு இந்த மன உறுதி இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கே அதுதாம்மா. நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே, அது என்ன? எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டிய அந்த டானிக்கில், அந்த ஊட்டச்சத்தில் என்ன இன்னைக்கு மிஸ் ஆகிருக்கு? ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைவுகள், இன்னைக்கு இளம் தலைமுறை சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாமல் இருக்காங்க, சிந்திக்க மாட்டேங்கிறாங்க.
தன்னுடைய வாழ்க்கை எப்படி கழியுதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. என் நேரம் எப்படி போகுதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்குதுங்கிற சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களே, என்ன பிரச்சனை? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் காலரா, சக்கராத்துடைய ஹால். தந்தைக்கு, அந்த தந்தையினுடைய கண் முன்னாடி 10 வயது பாலகர் அப்துல்லா, அவருக்கும் பயங்கரமான காலரா பாதிப்பு ஏற்பட்டு கண் முன்னாடி பிள்ளை சக்கராத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது தந்தை பிள்ளையை பார்த்து கேட்குறாங்க, கைஃபா ஹாலுக்கு யாபுனை. எந்திரிக்கவும் முடியல, கை தூக்கி அரவணைக்க முடியல, அவ்வளோ தூரம் சோர்ந்து போன உடல், ஏன்னா கொத்து கொத்தா மவுத் வந்துட்டே இருக்குது. நிலைமை எப்படி அத்தா இருக்குது என் அருமை மகனே, எப்படி இருக்குது? மகன் பதில் சொல்கிறாங்க. அது எப்படி பதில் சொல்கிறாங்க? சாதா வார்த்தையில் சொல்லலை. அன்பு தீன் சொந்தங்களே, அன்பு சகோதரிகளே, அன்பு தீன் இளவல்களே, என்ன சொன்னாங்கன்னா ஒரே வார்த்தை, அல் ஹக்கு மிர் ரப்பிக் ஃபலா தகும் மினல் மும்தரீன். தந்தையே, எனக்கு முடிவு வந்து விட்டது, ஹக்கு வந்துருச்சு, நான் பொழைச்சிக்குவேன்னு நினைக்காதீங்க, 10 வயசில் என்ன ஒரு பக்குவம் பாருங்கம்மா, 10 வயசில் என்ன ஒரு பக்குவம். குழந்தை சொல்லுது, குர்ஆன் ஆயத்தை சொல்லுது, அல் ஹக்கு மிர் ரப்பிக் ஃபலா தகும் மினல் மும்தரீன். ஏமாந்து போயிடாதீங்க, நான் தப்பிச்சிடுவேன்ட்டு அத்தா சொல்கிறாங்க. அவங்க எப்பேற்பட்ட 33 வயசு இளவல். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய வாலிபத்தினுடைய உள்ளம் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். இஸ்மாயில் நபி கழுத்தில் அந்த தந்தை சொல்கிறாங்க, 33 வயது தந்தை, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கழுத்தில் இப்ராஹிம் நபி கத்தி வைத்த பொழுது, அத்தா என்னை பொறுமையான பிள்ளையாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுவீங்கன்னு எந்த வரியை சொன்னார்களோ அந்த வரியை சொல்லி கொண்டிருக்கிறார். தந்தையுடைய கண் முன்னாலேயே பிள்ளையுடைய உயிர் பிரிகிறது. தந்தை பார்த்து கொண்டிருக்க பிள்ளையோட உயிர் போகுது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு அல்லாஹ்கிட்ட பேசுகிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா அல்லாஹ், 3 காரணங்களுக்காக நான் இந்த உலகத்தில் வாழ பிரியப்படுகிறேன். யா அல்லாஹ், கடுமையான வெயில் காலத்தில் பகலில் நோன்பு வைப்பதற்காக, கடுமையான குளிர்காலத்தில் இரவில் ஒளி செய்து தொழுவதற்காக, உன்னுடைய பெயர், உன் திருநாமம், உன்னுடைய விஷயங்கள் எங்கு பேசப்படுகிறதோ அந்த தீன் சபைகளில் சென்று அமர்வதற்காக. யா அல்லாஹ், இப்பொழுது உன்னை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது. யா அல்லாஹ், என்னை உன்னிடத்தில் அழைத்துக்கொள்னு சொன்னாங்களே, அந்த இளவல்களைத்தான் உருவாக்கி சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நெருப்பை நோக்கி செல்லக்கூடிய விட்டில் பூச்சிகளை போல அழிவை நோக்கி தேடி செல்லக்கூடிய இளவல்களை உருவாக்கல. அவங்க கனவு கண்டதும் அப்படிப்பட்ட இளம் சமுதாயம் அல்ல. இன்றைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நம்மளுடைய இளவல்களுக்கு என்ன ஆச்சு? நம்பர் 1 பிரச்சனை என்ன தெரியுமாம்மா? மூளைகள் எல்லாம் பக்கவாதம் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. நான் சொல்லலம்மா, ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்க இளவல்களுடைய மூளைகளை ஆய்வு செய்யக்கூடியவங்க சொல்கிறாங்க. மூளை பக்கவாதமாக நீங்கள் நினைக்கலாம், அது சிடி ஸ்கேனில் தெரியுச்சா, இல்லை நீங்கள் என்ன பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னு. இது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மூளை எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த சிந்தனை இல்லை. ஒட்டு மொத்தத்தில் அந்த குழந்தைகளுடைய மூளை எப்படி இருக்கிறதுனா, ரோஸ்டட் மூளை ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தன் எதையோ சிந்திக்க சொல்கிறான், அதை சிந்திக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் எதையோ பார்க்க சொல்கிறான், அதை பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தன் நீ இதைத்தான் வாழணும், இதைத்தான் உடுத்தணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை திணிக்கிறாங்கம்மா. அதையே வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த இளவல்கிட்ட உறவுக்கான மதிப்பு இல்லை, இவங்ககிட்ட உத்வேகம் இல்லை. எதிர்காலத்தில் என்ன ஆபத்துக்கள், அதுக்கு என்ன தயாரிப்பு செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. ரொம்ப மனவேதனையான விஷயம். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நம்முடைய இளம் பிராய பிள்ளைகள், பெண்களாக இருக்கட்டும், ஆண் தடங்கிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்து வர சமுதாயத்தை தாங்கி நிறுத்த யாருமே இல்லைம்மா. ரொம்ப மோசமாக ஷைத்தான் வலைகளை வீசிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் தினம் தினம் அழிந்துபடக்கூடிய வாழ்க்கைகளை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அழிந்துபட்ட வாழ்க்கைகள். நான் உதவில்லாமல் நல்லா படிச்சுட்டு இருந்தான், நல்லா ஓடிட்டு இருந்தான் ஆலிமா. 2 நாளாக என் பிள்ளை கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தான். என்னன்னு தெரியல. சொல்லும் பொழுதே பதறதுமா அந்த தாய்க்கும் தந்தைக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் பெற்ற தாய் தந்தை அந்த குழந்தைக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக படிச்சுட்டு இருந்தான். 2 பரீட்சையில் சரியாக மார்க் எடுக்கலை. நாங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம், எந்த பிள்ளை அக்கறை இல்லாமல் இருக்கானோன்னு சொல்லிட்டு. அலிமா, என் பிள்ளைங்களுடைய பாக்கெட்டில் ஒரு டேப்லெட் இருக்குது அலிமா, மாத்திரை மாதிரி சின்ன பொடி இருக்குது, ஒரு சின்ன பேக்கெட் இருக்குது. என் பிள்ளை போதைக்கு அடிமையாட்டான்னு சொல்கிறாங்க. ஏதாவது தாவீஸ் இருக்கா,
ஏதாவது தாயத்து இருக்கா என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு? நான் இருக்கா? எதை தேடி நம்முடைய பிள்ளைங்க போகிறாங்க? மூளை ஆற்றல்ங்கிறது எவ்வளோ முக்கியமானதுமா, சிந்தனை ஆற்றல் எவ்வளோ முக்கியமானது. போய் பாருங்க, தன்னுடைய பிறப்பால் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் நிலையை போய் பார்க்கணுமா. இளம் பிள்ளைகளுக்கு கூட்டிக் கொண்டு போய் காமிக்கணும், அவங்க போய் பார்க்கணும். அவர்கள் தங்களுடைய உடலை மறைக்க தெரியாமல், தங்களுடைய நடுங்கும் கைகளை நடுங்காமல் பிடிக்க தெரியாமல் அந்த பிள்ளைகள் தவிப்பை பார்க்குறப்போ இந்த மூளையினுடைய ஆற்றல் நல்லா இருந்தும் தவறான தோழமையால் போதைக்கு அடிமையாகக்கூடிய இளவர்கள் இன்று அதிகமாயிட்டாங்க. இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, எதுக்கும் அடிமையாயிடாதீங்க, எதுக்கும் அடிமையாகக்கூடாது. இது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமை ஏழைக்கு இருக்கக்கூடாது. சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுமா. ஆனால் கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, ஆலிமா, எங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரெட்டை 3 நாளைக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக் கொடுக்குறோம். ஒரே ஒரு ப்ரெட்டை 3 நாளைக்கு எப்படி சாப்பிட்டு பசியாடுறதுன்னு கற்றுக் கொடுக்குறோம். இருக்கிறப்ப எப்படி சாப்பிடணும், இல்லாதப்போ ஒரு ப்ரெட்டு தொண்டை கொண்டு எப்படி உயிர் வாழ்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய காலத்தில் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தபூக் யுத்தத்தில் கொண்டு போய் ஆளாளுக்கு அதை ஒருத்தர் சுவைச்சிட்டு அடுத்தவங்க சுவைச்சு அப்படி வாழ தெரிந்ததால் தான் ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கு கேட்பதையெல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து கேட்பதெல்லாம் கிடைக்கும் காரணத்தால் சிரமத்தை சகிக்கக்கூடிய குணம் இளவல்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு எல்லாமே கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இந்த இளம் பிராயத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு சொல்கிறேம்மா, நிறைய மனோ வலிமை தேவை. அதுலேயும் மதரசால தீன் கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை, அன்பு இளவல்களே, நீங்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய கேடயங்கள். அல்லாஹ்விடமிருந்து மறை கல்வியை தீன் கல்வியை அஸ்திவாரமாக்கி உலக கல்வியை சேர்த்து படிக்கக்கூடிய நீங்கள் உணவில் உப்பு போன்றவர்கள். உப்புப்பால் உணவை கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியது. உப்பே கெட்டுவிட்டால் உணவு என்ன ஆகும்? அப்போ நம்மை நாம் பாதுகாத்து நாம் எப்படி இருக்கணும்? எதற்கு ஒன்றுக்கு அடிமையாகணும்? அப்துல்லா தான் நமக்கு சிறப்பு, அமத்துல்லா தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு. எந்த இடத்துல நான் தலை வணங்க மாட்டேன், என்னுடைய அல்லாவிற்கு மட்டும் தலை வணங்குவேன். என்னுடைய அல்லாஹ் எதை ஆகும் என்று சொன்னானோ அதை மட்டும் நான் ஆகமாக்கிக் கொள்வேன். என் இறைவன் எதை ஹராம் என்று சொன்னானோ அதன் பக்கம் நான் திரும்பவே மாட்டேன். வாழ தெரியணும். ஒரு விஷயம் இது அடிமையாக்குது, இது போதைன்னு தெரியுதா, அதன் பக்கம் நெருங்காமல் மற்றவர்களுக்கும் இது போதை, இது கிட்ட நெருங்காதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் ஒவ்வொரு ஊர்லேயும் உருவாகணும். கூட்டிக் கொண்டு போய் பாதிக்கப்பட்டவர்களை கூட்டிக் கொண்டு போய் புரிய வைக்கணும். மூளையினுடைய ஆற்றல் எவ்வளவு உயர்ந்த ஆற்றல், இதை நம்ம வீணாக்கலாமா, சொல்லி புரிய வைக்கணுமா? இது ஒரு பக்கம் நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமாம்மா, ஒரு காலகட்டத்தில் இங்கிலீஷ்காரன் உலகத்தில் எல்லா இடத்துலையும் காலனிகளை வச்சு அடிமைப்படுத்தலாம். பயங்கரமான அடிமைத்தனமா. நம்முடைய குஜராத்தில் மஸ்லின் துணி நெய்வாங்கலாம். மஸ்லின் துணி உலகத்திலே பெஸ்ட், அவ்வளோ லேசான துணி. அதை நெய்யக்கூடிய திறன், அதை நெய்யறதுக்கு இந்த கட்டை விரலும் இந்த விரலும் 2 விரலும் தேவையாம். இது இல்லாமல் அதை மெஷின் பண்ண முடியாதான். இதை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை நெசவாளிகளுடைய கட்டை விரலையும் இந்த விரலையும் கட் பண்ணானோ, ஆங்கிலேயன் கட் பண்ணானோ, அந்த கலையை இல்லாமல் ஆக்கிட்டான். ஏன்னா அவன் நாட்டு துணியை நம்ம வாங்கணுங்கிறதுக்காக. இப்படியெல்லாம் பயங்கரமான கொடுமை நடந்து காலணிகள் செஞ்சுட்டு அப்புறம் விடுதலை கொடுத்துட்டேன்னு போயிட்டான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறோம். இல்லை தாயே, இல்லை. இப்போ வேறு மாதிரி காலனி நாடுகள் பிடிக்கலை, மூளைகளை பிடித்து கொண்டிருக்கிறான். மூளைகளை பிடிச்சிட்டு இருக்கான். அதை நான் அடிக்கடி சொல்வேம்மா. கூகுள், என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு பையன் கூகுளில் ஒர்க் பண்ணுறான். அவன் மூலமாக கிடைச்ச செய்தி. கூகுளில் ஒர்க் பண்ணக்கூடிய அவன், நான் கேட்பேன், இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இல்லை என்னத்தான் இருக்குது? கூகுளில் ஒரு சைக்கியாட்ரிக் டீம் இருக்கான். அப்போ நான் கேட்டேன், இதே மனோதத்துவ நிபுணர்கள் கூகுளுக்கு எதுக்கு தேவை? அவங்க வலைத்தளத்தில் கண்டதையும் விடுவாங்க, மனோதத்துவ நிபுணர்களுக்கு கூகுளில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் சொல்கிறான், இந்த வலைத்தளத்தில் விடக்கூடிய ஒரு படமாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், எத்தனை மூளையை பாதிக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு தேவை மனுஷ மூளை, சிந்திக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு பகுதி மக்கள் மட்டும்தான் சிந்திக்கணும், மற்றவங்களாம் சிந்திக்கக்கூடாது. மிருகங்களாக தான் இருக்கணும். மிருகங்கள் போல் என்ன கொடுக்குறத சாப்பிட்டுக்கணும், இதை செய்யினா செஞ்சுக்கணும், இப்படியே வாழ்ந்துடணும்.
சுய சிந்தனை இருக்கக்கூடாது. ஆனால் இஸ்லாத்துக்கு சுய சிந்தனை தேவை. சுய சிந்தனையோடு வாழ்ந்தாதான் சொர்க்கத்தை நம்ப முடியும், நரகத்தை நம்ப முடியும், அல்லாஹ்வுக்கு பயப்பட முடியும், ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டு பாதுகாப்பு பெற முடியும். இன்றைக்கு 5 வேளை தொழுகை இருக்குங்கிறத உணர்வது கூட சுய சிந்தனை தேவை. அதனால தான் 5 வேளை இந்த முன்மூளையை சஜிதாவில் கொண்டு போய் வைக்க சொல்லி அல்லாஹ் ப்ராக்டிஸ் கொடுக்குறான். நமக்கு கொண்டு போய் வச்சுட்டு வா. நீ மற்றவர்களுடைய சிந்தனை எச்சில்களை உண்டு வாழக்கூடியவன் இல்லை. நீ ஒரு முஸ்லிம், நீ எப்படி வாழணும்? இந்த இளம் பருவத்துக்கு இருக்கக்கூடிய ஆபத்துமா அப்படியே ரோஸ்ட் ஆக்குதுமா மூளையை. ஒரு சட்டியில் மாவு இருந்துச்சுன்னா அதை ஆப்பமாக ஊற்றலாம், தோசையாக ஊற்றலாம், இட்லியாக ஊற்றலாம், எதை வேணாலும் ஊற்றிக்கலாம். புளிச்சு போச்சுன்னா கொஞ்சம் வாழைப்பழம் கலந்து பணியாரமாக கூட ஊற்றலாம், பனியமாக கூட ஊற்றலாம். அதே மாவை தோசையாக நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அதை வேறு ஏதாவது மாற்ற முடியுமா? இளவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம், எதானையும் பாதிப்படையாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் பிரயாணத்தில் பாதிப்படையாமல் தன்னை பாதுகாத்து கொண்டதுனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகப்பெரிய சாதனை செய்ய முடிஞ்சிச்சு. இதுக்குள்ளேயும் பாதிப்படு. உங்களை சமைக்கிறதுக்கு துடிக்குது, மீடியாஸ் துடிக்குது. இதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும். அவன் எப்படி வாழ்கிறான், இவன் எப்படி வாழ்கிறான். நஅூது பில்லாஹி மின்ஹா 40 மதரசாவுக்கும் மேலே நாங்கள் மேற்பார்வை பண்ணி கொண்டிருக்கிறோமா. இருந்தாலும் என்ன கவலைன்னா, மதரசா கல்வி கூட மனங்களை மாற்ற போதலையே. எங்கள் மதரசா கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உள்ளாரும் ஷைத்தான் ஊடாடுகின்றானே. அப்போ வெறும் உலக கல்வி மட்டும் போதும் என்று போனால் நிலைமை என்ன ஆகும்? நடுக்கமாக இருக்குமா? அப்படியே உள்ளுக்குள்ளே வருது. காம விஷயங்களுக்கு, ஆண் பெண் இல்லீகலான உறவுகள், இது எல்லாமே மக்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே விஷம் மாதிரி ஏற்றப்படுதுமா. இது ஏற்றப்பட நம்முடைய பிள்ளைக்கு செஞ்சு பார்த்தா என்ன தெளிவாக சொல்கிறாங்க. ஒரே ஒரு நாள் செல்ஃபோனில் ஏதாவது ஒரு தவறான அதாவது பார்க்கக்கூடாத சில விஷயங்களை, ஒரு ஆண் பெண் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரே ஒரு தடவை டச் பண்ணி பார்த்துட்டா மூளையில் ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குதான். அந்த ஹார்மோன் அதுக்கு நம்மளை அப்படியே அடிக்ட் ஆக்கிடுவோம், அடிமையாக்கிடுவோம். இருக்க முடியாது, இருக்க விடாது. அப்படியே அதிலேயே திரும்ப யாருக்கும் பார்க்கணும். சொல்லப்போனால் இன்றைக்கு நான் சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மதுரையில் ஒரு பெண்ணை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வந்தோமா. அந்த பெண் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண். அந்த பெண்ணுக்கு வயசு 29 வயசு. 6 வயசில் பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் அழுக என்ன தெரியுமா, ஆலிமா இல்லை, அந்த பெண்ணுக்கு இருக்கிற பிரச்சனையே, இதை நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, இந்த இளம் பிராயம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தடவை தானே நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சோன்னு சொன்னால் மூளையை ஷைத்தான் தன் கைவசப்படுத்தி விடுகிறான். அதுக்கப்புறம் சிந்திக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி எழுந்து நின்று நம்மளால செயல்பட முடியாது. சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சமுதாயத்தின் தலைமைத்தனத்தில் இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் ரோபோஸ் மாதிரி மாறிடுவோம் சகோதரிகளே, மாறிடுவோம். என் அன்பு தீன் சொந்தங்களே, இளவர்களே, ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பெண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த பெண்ணால ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் அருவருப்பான படங்களை பார்க்காமல் இருக்க முடியல. துடிக்கிறா அந்த பொண்ணு. கைப்பிடிச்சு அழுகிறா, எனக்காக துவா செய்யுங்க. லேசாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். லேசாக சும்மா தானே பார்க்குறோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். என்னால் அதை விட்டு வெளியே வர முடியல. என்னை காப்பாற்றுங்க, எனக்கு பயமாக இருக்கா அல்லாம நினச்சா. என் குழந்தை பெருசாகிட்டு வர்றா. இந்த 2 கடையில் உள்ள போராட்டத்தில் மனபாதிப்புனா பேனிக் அட்டாக். அதுக்கு பேர் டாக்டரை எழுதுனாங்க. நான் கூட்டி கொண்டு போய் காமிச்ச டாக்டரை எழுதுனதுமா, பேனிக் அட்டாக் ஏற்பட்டு விட்டது அந்த பெண் குழந்தைக்கு. மனசு துடிக்கிடுமா. இவங்களாம் எப்பேற்பட்டவங்க? அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்கள் இல்லையா? எங்கே போய் நிற்கிறாங்க? ஏன் இதுக்கு அடிமையாகணும்? என்னோடு சக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆலிமா ஒரு நாள் அழுது கொண்டு செல்ஃபோன் கொண்டு வந்தாங்க. ஆலிமா, என்னுடைய செல்ஃபோனில் ஓப்பன் பண்ண உடனேயே அருவருப்பான படங்கள் வருது, யார் முன்னாலும் எடுக்க முடியல. இது ஏன் வருதுன்னு தெரியல, நான் அப்படி பார்க்குற பொண்ணு இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இளம் வாலிபர்களே, இளம் பெண் பிள்ளைகளே, அன்பான எதிர்காலத்தில் தூண்களே, நீங்கள் செல்லரித்து விட்டால் கட்டணம் விழுந்து கொள்ளும். அதுவும் நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் எதிர்கால சமுதாயம் மனிதர்களாகவே இருக்க முடியும். இல்லைன்னா மிருகங்களாக மாறி போயிடுவான். ரொம்ப மோசமான கல்ச்சர் பரவி கொண்டிருக்கும் காலகட்டம். இதை காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் கண்டிப்பாக வேணும், இருக்கும். நீங்கள் முன் வரலன்னு சொன்னால் அல்லாஹ் வேறு கூட்டம் தயார் பண்ணுவாங்க. கதாலிக்க கௌமன் ஆகரீன், அவரால் முடியும்.
அவன் யாரோ ஒரு சமுதாயத்தில், யாரோ ஒரு மாற்று சமுதாயத்தில் ஒரு உத்தரமமான பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு வருவான். நாம் அதை இழந்துடக்கூடாது. அதான் பிரச்சனைங்க. அந்த ஆலிமா வந்து சொன்னாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, இப்படி ஒரு எனக்கு வந்துட்டுருக்கு. அப்போ அதுக்கு உள்ளே போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கூகுளில் பார்த்துட்டு அதில் போடு, why I am seeing this types of ads, இந்த மாதிரி அசிங்கமான ஆட்ஸ் எனக்கு எதுக்காக வருது அப்படின்னு சொல்கிறப்போ அதில் பதில் வருதுமா, இட்ஸ் நாட் அவர் மிஸ்டேக், இது எங்கள் தப்பு கிடையாது. ஒருவேளை எப்போதாவது நீங்கள் இதை தற்செயலாக பார்த்துருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறத யாரோ கண்காணிச்சிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத யாரோ ஒருத்தர் கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல வருது, நீங்கள் பார்த்துருக்கலாம், அல்லது இன்னொரு வார்த்தை வருதுமா, அல்லது தற்செயலாக நீங்கள் பார்த்துருக்கலாம் அதனால் வருது, அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது இதை பார்த்துருக்கலாம், உங்கள் செல்ஃபோனை எடுத்து பார்த்துருக்கலாம். ரெண்டாவது. மூணாவது ஆப்ஷன் என்ன வருதுன்னா, உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிற யாரோ பார்க்குறாங்க. ஏன்னா எங்கள் கூகுள் கணக்கெடுக்கும், இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க அதிகமாக இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்க எல்லாருக்கும் நாங்கள் அடிக்கடி இதை அனுப்பிக்கொண்டே இருப்போம், நீங்கள் வேண்டான்னு சொன்னால் நாங்கள் இதில் கட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இதை வந்து பிளாக் பண்ணிவிடுங்க, இனிமேல் உங்களுக்கு வராது. அப்போ தனிமையில் உட்காந்து நீங்கள் இந்த இளம் தலைமுறையினுடைய சிந்தனை எப்படி போகுதுங்கிறத பெற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை தவிர இன்னொரு தீய கண்கள் நாம் கெட்டு போவதை பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. விஷ ஊசி மாதிரி ஏற்றி கொண்டு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைமுறையை எப்படி தெரியுமா உருவாக்குனாங்க? நம்பர் 1, அவங்க அல்லாஹ்வோட அந்த இளம் தலைமுறையை இணைச்சாங்கம்மா. இளம் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நீங்கள் தவிக்காதீங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய அனாதை யாருன்னா தன்னை படைத்தவன் யாருன்னு தெரியாதவன், தன்னை படைத்தவன் யார் என்று தெரியாதவன். அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் அல்லாஹ்வோடு உங்கள் மனதை இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வோடு மனதை எப்படி இணைப்பதுன்னு சொல்லிக் கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த இளவுகள் அதை பற்றி பிடிச்சிட்டாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சிறு பிள்ளையை கூப்பிடுறாங்க, பக்கத்தில் கூப்பிடுறாங்க. முஆதே, உன் மீது எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது. முஆதே, நான் சொல்லிக் கொடுப்பதை கடைசி வரை நீ சொல்வாயா? என்ன யார சொல்லலாம்? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த திக்ர் நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி சொல்லியா? அந்த இளவல் பிடித்து கொண்டால் இன்றைக்கு உலகமெல்லாம் அந்த திக்ர் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது. அப்படி உருவானாங்கம்மா அந்த காலத்து இளவர்கள். வெட்கத்தோடு உருவாக்குனாங்க. பாவத்துக்கு பயப்பட்டாங்க, பாவத்துக்கு பயப்பட்டாங்க. வரலாறுகளை சொல்லி சொல்லி உங்களுக்கு இந்த ரொம்ப நேரம் அதிகமாகுதுன்னு பயமாக இருந்தாலும் அந்த வழிகாட்டுதல் நமக்கு ரொம்ப தேவையானது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தஅலபாங்கிற ஒரு 17-18 வயது மதிக்கத்தக்க ஒரு இளவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் உடனே ஓடி போய் செய்யக்கூடிய ஒரு வாலிபர். ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை சொல்லி விடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வேலை போனவர் வரவே இல்லை, திரும்பி வரல. அன்னைக்கு முழுக்க வரல. அவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த இளைஞர் அன்றும் வரல, மறுநாளும் வரல, மறுநாளும் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க சஹாபாக்கள்ல, தஅலபாவை பார்த்தீங்களா, தஅலபாவை பார்த்தீங்களா? யார சொல்லலாம், அவர் ஊரில் எங்கேயுமே காணோம், பார்த்தா சொல்கிறோம். 40 நாள் ஆயிடுச்சுமா, அதுக்கு மேலே பொறுக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களையும் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் போய் மதீனத்தினுடைய புறநகர் பகுதியில் போய் தேடி பாருங்கள். தஅலபா போய் 1 மாதத்துக்கும் மேலே ஆயிடுச்சு, நீங்கள் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுங்க. போகிறாங்க. இது ஒரு நெடிய கதை, சுருக்கமாக சொல்கிறேம்மா. வாலிபம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வகுத்து கொடுத்தார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஅலபாவை தேடி சஹாபாக்கள் போகிறாங்கம்மா. அந்த மலை அடிவாரத்தில் சில பேர் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ஒரு இளைஞர் இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, வந்தாங்க, நீங்கள் சொல்கிற நான் பார்க்குற இளைஞரான்னு தெரியல, ஒரு மெலிந்து போன இளைஞர் பகலெல்லாம் அங்கே மலை மேலே அந்த குன்று மேலே உட்காந்து அழுகிறாரு, இரவு நேரத்தில் வர்றாரு, பரிதாபப்பட்டு நாங்கள் கொடுக்குற கொஞ்சம் ஆட்டுப்பாலை குடிச்சிட்டு மறுபடியும் அந்த குன்று மேலே ஏறிடுறாரு. இப்போ வர நேரம் வேணால் பாருங்கள், நீங்கள் தேடுற இளவலாக இருந்தாலும் இருக்கலாம். அன்பு சகோதரிகளே, இது இளவல்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு எல்லாருக்கும் பாடம். அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன அந்த சமுதாயம் இப்படித்தான் இருந்துச்சு. மேலேருந்து கீழே இறங்குறாங்க, கருத்து போய் மெலிஞ்சு போய், ஆனாலும் முக அடையாளத்தை கொண்டு அறிந்து கொண்டார்கள். தஅலபா இறங்கி வர்றாங்க, நடக்க முடியாமல் ஓடி போய் தஅலபான்னு கட்டி அணைக்க போகிறாங்க. அவர் பயந்து விரண்டு ஓட போகிறாரு. இறுக்கி பிடித்து கொண்டார்கள். தஅலபா எங்கே போனீங்க, நபி உங்களை ரொம்ப தேடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை, நான் நபி முகத்தை பார்க்குற தகுதி எனக்கு இல்லை,
இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அவரை குண்டு கட்டாக தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வரும்பொழுது கேட்குறாங்க, உமரே என்னை பற்றி அல்லாஹ் ஏதாவது குர்ஆன் ஆயத்து கண்டித்து இறக்கிட்டானோ? ஏன்னா அந்த காலகட்டம் அவ்வப்பொழுது மக்களை கண்டித்து ஆயத்துக்கள் இறங்கி கொண்டிருந்த காலகட்டம். இல்லை, அப்படி ஒரு ஆயத்தும் இறங்கினதா நபி ஸல்லல்லாஹு சொல்லலையே. ஸல்லல்லாஹு அவருக்கு செய்தி போனது, ஒரு இல்லத்தில் கொண்டு வந்து அந்த பிள்ளை உட்கார வைக்கப்படுகிறார். ரொம்ப உடம்பு சோர்ந்து போயிருக்கு, அந்த பிள்ளைக்கு நிற்கக்கூட முடியல அந்த குழந்தையால். நபி ஸல்லல்லாஹு வர்றாங்க, தயலபாவை தன்னுடைய மடியில் போட்டுக்கொள்கிறார். தயலபா, என்ன ஆனது தயலபா? யா ரசூலல்லாஹ், உங்கள் முகத்தை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ். உங்கள் முகத்தை, அதுதான் அவர்கள் காட்டிய அந்த வாலிபத்திற்கான வழிகாட்டுதல், அந்த சக்தி எனக்கு கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன். தயலபா, உங்கள் தவறு பெருசா வானம் பெருசா? என் தவறு தான் பெருசு யா ரசூலல்லாஹ். உங்கள் தவறு பெருசா பூமி பெரிதா? என் தவறு தான் பெரிது. உங்கள் தவறு பெரிதா அல்லாஹ் பெரியவனா? அல்லாஹ் பெரியவன். அப்போ நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது? யா ரசூலல்லாஹ், என்னை பற்றி அல்லாஹ் ஏதாவது கண்டித்து ஆயத்திறக்குனானோ? இல்லை தயலபா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன வேலையை முடிக்கிறதுக்காக நான் இன்னும் தெரு வழியாக போய்கொண்டு இருந்தேன். அந்த காலக்கட்டத்தில் நம்ம வீடு மாதிரி வீட்டுக்குள்ளே குளியலறை இருக்காதுமா. பொதுவாக பெண்கள் குளிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கும். அந்த சில பேர் காசு கட்டணம் கட்டி போவாங்க. அந்த இடத்துல போய் பெண்கள் எல்லோரும் உட்காந்து குளித்து துவைச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அப்படி பெண்கள் குளிக்கக்கூடிய ஒரு வீட்டு வழியாக நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். அப்படி செல்லும் பொழுது அந்த வீட்டின் முன் இருந்த திரைச்சேலை நகர்ந்தது. நான் திரும்பி பார்த்து விட்டேன். உள்ளே ஒரு பெண்ணை பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அப்போ தவறான ஒரு பார்வை பார்த்து விட்டேனே, இந்த பார்வையோடு உங்களை எப்படி நான் பார்ப்பேன்? என் அன்பு கண்மணிகளே, காலையிலிருந்து இரவு வரைக்கும் 24 ஒரு மணி நேரத்தில் 8 மணி நேரம் உறக்கம் போக மீதம் இருக்கிற நேரமெல்லாம் செல்ஃபோனில் உட்காந்து நேரங்களை துளைக்கக்கூடிய நாம் எப்படி மறுமீற நம்ம நபியை போய் பார்க்க போகிறோம்மா? அழுகிறாங்க. யாரை சொல்லலாம், நான் உங்களை எப்படி பார்க்க போகிறேன்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய மதரசா மாணவர் ரொம்ப அழகான ஒரு கீதம் படித்தாங்க. அப்படி நபி மீது கொண்ட நேசத்தை நமக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கீதம். இந்த நேசம் உண்மையில் இருந்தால், அவங்கள நம்ம பார்க்கணுங்கிற நம்பிக்கை இருந்தால், நம்ம எப்படிப்பட்ட பார்வை நம்முடைய பார்வை இருக்கணும்? துடிக்கிறாங்க. அந்த ஒரு பார்வைக்கு அஞ்சி நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி உங்களை பார்க்க வெட்கப்பட்டு நான் மலை மீது ஏறிவிட்டேன் யா ரசூலல்லாஹ் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த தயலபா என்ற இளவலை மன்னித்து விடியா அல்லான்னு துவா செஞ்சுட்டு, தயலபா உங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் தயலபான்னு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த இளவல் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சதைக்கும் எலும்புக்கும் இடையே எறும்பு கடிப்பதைப் போல உணர்கிறேனே அப்படிங்கிறாங்க. என் அன்பு மகனே, உங்களுக்கு சக்கராத் நெருங்கி விட்டது சொல்லி கொஞ்ச நேரம் கூட இல்லைம்மா, அந்த மடியிலேயே அந்த புண்ணிய இளவல் உயிரையே விட்டுட்டாங்க தயலபா. அந்த இளவலுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒளி காட்டி கொண்டிருக்கிறது. எப்படி அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஒரு பார்வை, ஒரு தவறான ஒரு பார்வைக்கு அஞ்சிய காலகட்டம் போய் இன்றைக்கு கூடா நட்பு, கூடா ஒழுக்கம் அத்தனையும் வாழ்க்கையினுடைய நீதிகளாக இளவல்கள் எடுத்து வாழக்கூடிய காலகட்டத்தில் எங்கிருந்துமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்த அந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் நம்மளால்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க இப்படிப்பட்ட சமுதாயத்தை. அல்லாஹோடு மனம் ஒன்றிய மக்களை உருவாக்குனாங்க. அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அல்லாஹோடு தங்களுடைய உள்ளத்தை இணைத்து கொண்டார்கள். அந்த வாலிபர்களுக்காக அர்ஷ நிழல் காத்து கொண்டு இருக்கிறது. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய வாலிபர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மாறாத நேசம் இருந்தது. அது வெறும் வார்த்தை நேசம் கிடையாது, வார்த்தையில் உள்ள பிரியம் கிடையாது. அந்த பிரியம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறானே, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லகும் ذுனூபகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், என்னோட பாசம் வேணும்னா நபியே மக்கள்கிட்ட சொல்லுங்க, என்ன பின்பற்றுங்கன்னு உங்களை பின்பற்ற சொல்லுங்க. அப்படி உங்களை அவங்க பின்பற்றிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள மன்னிக்கிறேன், நான் அவங்க பாவங்களை மன்னிக்கிறேன், அவங்களுக்கு ரஹ்மத் செய்கிறேன். நான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், ரஹ்மத் செய்யக்கூடியவன். அப்போ அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நபிக்கு, நபியுடைய வழியை பின்பற்றக்கூடிய நபி மீது மாறாத நேசம் கொண்ட அந்த இளவல்கள் உருவானாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய விரலெல்லாம் செயலிழந்து போயிருக்கும். கேட்பாங்களாம்,
உங்கள் விரல் ஏன் இப்படி போயிருக்கு அப்படின்னு கேட்பாங்களாம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, உகது போர்க்களத்தில் அம்புகள் வந்த பொழுது என் கையில் கேடயம் இல்லை, அம்பு அவர்களுடைய உடலில் பாயாமல் இருக்க வேண்டும் என்று என் கைகளை கொண்டு தடுத்து கொண்டிருந்தேன், அம்புகள் பட்டு பட்டு என்னுடைய விரல் முழுக்க செயலிழந்து விட்டதுன்னு சொன்னாங்களாம். அப்போ கேட்டாங்களாம், அபூ தல்ஹா உங்களுக்கு வலிக்கவே இல்லையா, அம்பு பட்டுப்போ உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா குழந்தைகளே? அவங்க சொன்ன பதில், அன்பு சகோதரிகளே, நபி மீது கொண்ட அன்பு மிகைத்திருந்ததால் என் கையில் அம்புபட்ட வேதனை எனக்கு தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பினால் எனக்கு அம்புபட்ட வேதனை தெரியவில்லை. அந்த நபி நேசம் நம்முடைய மக்களுக்கு அதிகமாக இருந்தால் இன்றைக்கு நம்முடைய மக்கள் யாருக்கு பின்னாடி கொடி பிடிக்கிறோன்னு தெரியாமல், யாருக்கு பின்னாடி நிற்கிறோன்னு தெரியாமல், இதனால் சமுதாயம் எப்படிப்பட்ட சீரழிவை அடையும்னு தெரியாமல் இன்னைக்கு கண்ட இடங்களில் நின்று சமுதாயத்துக்கு அவமான சின்னங்களாக மாறிக்கொண்டிருக்காங்களே. புத்தியில யோசிச்சு பார்க்கணுமா இல்லையாமா? நான் செய்யக்கூடிய செயல் என் சமுதாயத்துக்கு இழிவா அழிவா முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது இல்லையா? எங்கள் நபி அப்படிப்பட்ட உம்மத்தை தானே உருவாக்குனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கும் சிந்தனை திறன் கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. யோசிக்க சொன்னாங்க, சிந்திக்கும் திறனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. குர்ஆனில் பல கேள்விகள், எஸ் அலூனக எத்தனை கேள்விகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் சஹாபாக்கள். அதற்கு வாய்ப்பை கொடுத்தாங்க, அல்லாஹ்விடமிருந்து பதில்களை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சிந்தனை திறன் குறைந்த பிள்ளைகள் உருவாகிவிட்டார்கள். சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? ஒரு சின்ன விஷயம், மெடிக்கலி ப்ரூஃப் செய்யப்பட்ட விஷயம் சொல்கிறேம்மா. ஒரு முஸ்லீமுக்கு கற்பனா சக்தி ரொம்ப முக்கியம். கற்பனா சக்தி என்ன காரணம்னா, நம்ம மறுமையினுடைய எல்லா விஷயங்களையும் கற்பனையில் தான் பண்ணி பார்க்க முடியும். அந்த கற்பனையின் மீது நம்பிக்கை கொள்வது நம்முடைய ஈமானுடைய ஃபர்லில் ஒன்றாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அதிகமாக தொலைக்காட்சி வலைபேசிக்கு அடிமையாகக்கூடிய இன்றைய சமுதாயத்துக்கு கற்பனா சக்தி குறைந்து விட்டது. ஜென்ஸி சமுதாயம் கற்பனா சக்தியே இல்லையா? ஏன்னா எல்லாமே கண் முன்னாடி விஷுவலி எல்லாம் பார்த்துடுறாங்க. அதுலேயும் இப்போ A1ல் சொர்க்க நரகத்தையும் கொண்டு வந்துட்டான். இதுதானா சொர்க்கம்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சொர்க்க நரகத்தையும் கண் முன்னாடி கொண்டு வர்றானா? நீ ஏன் கொண்டு வர்ற? ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். எந்த ஒரு உள்ளமும் எண்ணி பார்த்திராத இன்பங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறதே, அதுதான் ஒரு மூமினுடைய கற்பனையாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பார்த்துட்டதுனால அந்த கற்பனா சக்தி மூளை அப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அதான் சொன்னேன், பேரலிசிஸ் அட்டாக்கு ஆயிருக்கு. மூளை வறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சமைக்கப்பட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். பி எ ரா ஃபுட், பச்சை உணவாக இருங்க, சமைக்கப்பட்ட உணவாக ஆயிடாதீங்க. உங்களை சமைக்க ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் நிலவல்களான உங்களுடைய வழிகாட்டுதலை எதிர்த்து வருங்காலம் காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்துக்கள் நிறைந்த காலம், தஜ்ஜாலிய யுகம். இந்த யுகத்தில் மக்களை வழிகாட்ட ஒரு உறுதிமிக்க இளைஞர்கள் தேவை, இளைஞர் கூட்டம் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் உருவாக்குனாங்க. மாஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெரியுமா உருவாக்குனாங்க? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. வயிற்றில் வெள்ளக்கல் கட்டி கொண்டு அகழி போர்க்குளத்தில் கல்லை உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த கல்லை உடைச்சிட்டு இருக்க சஹாபாக்கள் சில பேர் வந்து சொல்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த ஒரு கல்லை எங்களால் உடைக்க முடியலை. இது வெறும் சம்பவம் இல்லைம்மா, இப்படிப்பட்ட இளவல்கள் தான் இன்றைக்கி தேவை. வலைபேசியில் உட்காந்துட்டு நேரத்தை வீணடித்து கொண்டு பள்ளியில் இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரி, இல்லத்துக்கு சென்ற பிறகு சூழ்நிலை வேற, சுற்றி என்ன நடக்குது, யாருக்கு கொடி பிடிக்கிறோம், இதன் விளைவுகள் என்ன, இது சரியாக இருக்குமா இருக்காதா, எதையுமே யோசிக்காத கூட்டத்தை உருவாக்கலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுறாங்க, ஒரு கல்லை உடைக்கவே முடியல, யாரை சொல்லலாம், நீங்கள் கொஞ்சம் வந்து உடைச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடைக்கிறாங்க. 3 அடி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு அடியிலையும் உக்தீது மஃபாத்தீக ஷாம், உக்தீது மஃபாத்தீகல் யமன், உக்தீது மஃபாத்தீகல் சிரியா சொல்கிறாங்க. யமன் நாட்டினுடைய திறவுகோல், ஷாம் நாட்டினுடைய திறவுகோல், பாரசீக நாட்டினுடைய திறவுகோல் எனக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி அடித்தாங்க. என்ன தெரியுமாம்மா அதுக்கு அர்த்தம்? அன்பு சகோதரிகளே, அன்பு இளவல்களே, நீங்கள் இன்றைக்கி காட்டு அரபியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்றைக்கி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க. உங்கள் லட்சியம் அடுத்த வேளை சாப்பாடாக இருக்கக்கூடாது. உங்களுடைய லட்சியம் அடுத்த வேளை உடையாக இருக்கக்கூடாது. இந்த உஹது போர்க்கள வெற்றியாக இருக்கக்கூடாது. அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற அமெரிக்கா, ரஷ்ய வல்லரசுகளைப் போல இருந்த பாரதீக யமன் நாட்டு திறவுகோள்களை கையில் பிடிங்க. அந்த மாதிரி உருவாகுங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற பசி நாளைக்கு போயிடும். இன்றைக்கி நமக்கு இருக்க ஏக்கங்கள் கரைந்து போயிடும். ஆனால் உங்களுடைய திட சித்தத்தை நீங்கள் எங்கேயும் விட்டு கொடுத்துடாதீங்க.
உங்களுடைய உள்ளத்தை எங்கேயும் பறி கொடுத்துடாதீங்க. உங்கள் உள்ளத்தினுடைய ஆற்றலை சீரழிச்சிடாதீங்க. உங்கள் உடலுடைய ஆகிருதியை நீங்கள் தவறான விஷயங்களில் ஈடுபடுத்தி வீணாக்கிடாதீங்க. கண்ணியமாக இருங்க, கண்ணியமாக இருங்க, மன உறுதியோடு இருங்க, ஜெயிச்சு காட்டுங்க. சுற்றி இருக்கக்கூடிய வல்லரசுகளுடைய திறவுகோலை பிடிங்க. இன்றைக்கி நம்ம இளவல்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? எதையுமே யோசிக்கிறது இல்லை. யாராவது ஒருத்தன் வந்தானா அவனுக்கு கொடி பிடிச்சுமா, போஸ் கொடுத்தோமா, பைத்தியக்கார ஆட்டம் ஆடினோமா, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குமா? மனசு ரொம்ப வேதனை. யாரை நோக்கி இந்த நாடு போய்கொண்டு இருக்கிறது? இதனுடைய அடுத்த கட்டம் என்ன ஆகுனே புரியலம்மா. அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இளைஞர்களை உருவாக்கி கொடுத்தாங்க சிந்தனையோட. அப்படி அந்த சொல் கொடுத்த உறுதி தான் பாரசீக நாட்டினுடைய அந்த அத்தனை செல்வங்களும் அந்த கிரீடம் முதற்கொண்டு, கிஸ்ராவினுடைய கிரீடம் முதற்கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலில் வந்து விழுந்துச்சுமா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி ஒரு நாள் அழுதாங்களாம். எனக்கு என்னுடைய அத்தா கூட இருந்தப்போ ஒட்டகம் வைக்கிறதுக்கு போனேன். அப்போ ஒரு ஒட்டகத்தை தொலைச்சிட்டு வந்துட்டேன். என் தந்தை கேட்டாங்க, எத்தனை ஒட்டகம் கொண்டு போனேன், எத்தனை ஒட்டகம் கொண்டு வந்திருக்குன்னு கேட்டாங்க. தந்தையே, எனக்கு ஒட்டகத்தை என்ன தெரியாது, எத்தனை தொலைஞ்சிச்சின்னு தெரியலன்னு சொன்னேன். அதுக்காக அடி வாங்கினேன். இளம் பிராயத்தில் ஒட்டகத்தை எண்ணுவதற்கு எண்ணிக்கை கூட தெரியாமல் இருந்த நான் இன்று சாம்ராஜ்யங்களை எல்லாம் வீழ்த்தக்கூடிய ஒரு ஹிலாஃபத்தினுடைய தலைவராக, ஒரு ஹலீஃபாவாக நான் இருக்கிறேன்னு சொன்னால் என்னை உருவாக்கியது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க உருவாக்கின வாலிபம் அது. அவங்க உருவாக்கின வாலிபம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய கட்டம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, பின்வழியாக தப்பிச்சு போயிடுங்க, கலகக்காரங்க முற்றுகையிடுறாங்க, நீங்கள் பின்வழியாக தப்பிச்சு போயிடுங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்கம்மா? இல்லை, நேற்று இரவு கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். இன்று நோன்பு திறக்க என்னிடம் வந்து விடுவீர்கள் உஸ்மானே என்று சொன்னார்கள். அதனால் நம்பிக்கையோடு நோன்பு வைத்து விட்டேன். நான் குரானை ஓத ஆரம்பித்து விட்டேன். அல்லாஹ் கொடுக்கும் முடிவை நான் ஏற்றுக்கொள்வேன். அந்த மாதிரி வாலிபத்தில் உறுதியை கொடுத்தாங்க, ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஓதுனாங்க. ஓதுன இடத்துல கத்தி குட்டுப்பட்டாங்க. அந்த இரத்தம் படிந்த குரான் பிரதி இன்றும் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவெல்லாம் பார்த்து பயப்படவே இல்லை. முடிவெல்லாம் பார்த்து தப்பிச்சு ஓடி அங்கே ஓடணும்னு நினைக்கவே இல்லை. அமைதியாக முடிவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாலிப உறுதி இறுதி வரைக்கும் குறையாமல் அவர்கள் இருந்தாங்க. அந்த வாலிபம் இன்றைக்கு நமக்கு தேவை. வாலிபங்கள் தண்டவாளம் தவறிவிட்டால் திடரையிலும் போய்விடுமா. வாலிபம் தான் கடந்த காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் இடையிலுள்ள பாலம். இந்த பாலம் வீழ்ந்து போயிட்டா கடந்த காலம் எதிர்காலத்தை நோக்கி கடக்க முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அம்மா, இன்றைக்கி வாலிபம் இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கி அந்த நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி மக்கள் அப்படியே ஆசைப்பட்டு போகிறாங்க. அவங்க உடுத்துகிற ட்ரெஸ்ஸை உடுத்தணும்னு நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க. வெஸ்டர்ன் ட்ரெஸ் உடுத்திக்கணும், அவங்கள மாதிரி ஃபர்தாவை தூக்கி போட்டுடணும், நம்முடைய இளவல்களுக்கெல்லாம் அவங்க மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கொள்ளணும், அவங்கள மாதிரி வாழணும், பல ஆசைகள். இன்றைக்கி அமெரிக்காவில் ஃபிலடெல்ஃபியான்னு ஒரு ஊர் இருக்குது. ஃபிலடெல்ஃபியா, அந்த ஊரில் என்ன தெரியுமா இருக்குது தங்கம்? நினச்சாலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அந்த ஊர் முழுக்க ஜோம்பிஸ் தான். என்ன தெரியுமாம்மா? மிக கடுமையான போதைக்கு அடிமையான உடனே பெற்றவங்க பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டுறாங்களாங்க. பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை எல்லாரையும். அவர்கள் எல்லோருக்கும் கைகள் நடுங்கி கொண்டு கைகளையும் கால்களையும் ஆட்டிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பாலத்திற்கு அடியில் ஒரு பிச்சைக்காரர்களைப் போல தன் உடலை விற்று எதை வேணாலும் விற்றுடுவாங்க, போதையை வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே வாழ்க்கையை அழித்து அப்படியே மௌத்தா போகிறாங்க. அந்த ஊர் முழுக்க நம்ம சாதாரணமாக அந்த இடத்துக்குள்ள யாரும் வீடுக்கும் வாடகையும் போகாதாம்மா. அவ்வளவு மோசமான அந்த இளவல்கள் போதைக்கு அடிமையாகி ஒரு நாடே நாசப்பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழ்நிலையில் நம்ம இளவல்களை பாதுகாக்கணும், அவங்களுக்கு சொல்லணும். போதைங்கிறது வெறும் மருந்துகள் மாத்திரை மட்டும் கிடையாதுமா. எதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகுறோமோ அதெல்லாம் போதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய தலைமுறை எப்படி இருக்கணும்? விழிப்புணர்வோடு வாழக்கூடிய ஒரு தலைமுறையாக இருக்கணும். நம்ம நபி சொன்னாங்க, ஒரு முறை கொட்டப்பட்ட பொந்தில் மறுபடியும் நீ கொட்டப்பட்டா உனக்கு ஈமான் இல்லை, நீ எச்சரிக்கையாயிருன்னு சொன்னாங்க. நமக்கு குர்ஆன் சொல்லி கொடுக்குது, போர்க்களத்தில் தொழுகையுடைய நேரம் வந்தால் ஒரு கையில் வாளை பிடிச்சு கொண்டு நீங்கள் தொழுங்க. சண்டைக்கா எதிரி வந்து விட்டால் தொழுகையை அப்படியே முடிச்சுட்டு வாழை எடுங்க. முட்டாள்தனமாக வணக்கத்தில் இருந்துட்டு உயிரை விட்டுடாதீங்க.
விழிப்புணர்வோடு இருங்கள். அந்த விழிப்புணர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கா? சுற்றி என்ன நடக்குது, உன்னை சுற்றி பின்னப்படக்கூடிய சதிவலை என்ன? ஆணாக இருந்தால், அதுவும் ஒரு இஸ்லாமிய ஆண் மக்களாக இருந்தால், இதை நான் புள்ளி விவரப்படி சொல்கிறேம்மா, நம்முடைய இஸ்லாமிய கல்லூரிகளுக்கு பக்கத்தில் அதில் படிக்கக்கூடிய எங்களுடைய ஆலிமாவுடைய பிள்ளை சொன்னது, நம்முடைய இஸ்லாமிய கல்லூரிகளுக்கு போதை மருந்து வரவு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அந்த பிள்ளை சொன்னது, ஆலிமா அம்மா, அந்த பிள்ளை கூப்பிட்டு சொன்னது, அம்மா 108 கூப்பிட்டா கூட 10 நிமிஷத்தில் வருமா, ஆனால் போதை மாத்திரை கேட்டால் 10 செகண்டு உங்கள் கையில் பசங்க கையில் கிடைக்குதுமா. காலை ஷிஃப்ட்டு மாலை ஷிஃப்ட்டு எங்களுடைய பள்ளி மாணவிகள், முபல்லிகா மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆலிமா காலை ஷிஃப்ட்டு பாய் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு நாங்கள் போய் உட்காந்துருக்கோம், காலுக்கு கீழே பூரா துளிப் காகிதங்கள், துளிப்பா அது என்னன்னு தெரியலம்மா, போதை துளிப் காகிதங்கள் பிரித்து போட்டிருக்காங்க. கவலையாக இருக்குமா. ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய, ரொம்ப மூளை வளர்ச்சி கிடையாதுமா. அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு சொல்கிறான், ஆலிமா உதட்டில் தடவிக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் சொன்னால் அடிச்சிடுவாங்க, நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நினச்சா கவலையாக இருக்குது. இந்த சமுதாயம் எப்படிமா வருங்காலத்தை காப்பாற்ற முடியும்? வருங்காலம் நம்ம கை விட்டுட்டோன்னு சொன்னால் இந்த வருங்காலம் அயோக்கியனுடைய கைக்கு போயிடும், அவங்க வழிகாட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, இப்போ நான் முடிவு வரப்போகிற நேரத்தில் இப்போதைக்கு யாரையாவது உங்களுக்கு உதாரணம் காட்ட முடியுமா அப்படின்னு நான் சொல்கிறேம்மா. 2 உதாரணம் காட்டுறேன். கடந்த காலத்தை பலஸ்தீன், இஸ்ரேல் எப்படிப்பட்ட நாடுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்திலேயே மிக பலமான இராணுவம் கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லப்படுது. காசா ரொம்ப குட்டியோண்டு பகுதி. அந்த காசாவில் ஹமாஸ், அம்மா இன்னைக்கு வரைக்கும் ஹமாஸை அந்த நாட்டை விட்டு துரத்த முடியலை. கட்டடங்களை உடைச்சா, குண்டுகளை போட்டா, 75,000 பேரை கொலை பண்ணினா, இன்றைக்கும் 100 பிள்ளைகளை, நேற்று கூட 100 பேருடைய ஜனாசா. ஆனால் இன்று வரை அந்த நாட்டை முற்றிலுமாக அந்த அவ்வளவு இராணுவ பலம் கொண்ட இஸ்ரேலால் அழிக்க முடியலன்னா என்ன தெரியுமா காரணம்? அந்த குட்டியான காசால இருக்கக்கூடிய மக்கள் 25 வருடங்களாக அங்கு இருக்கிற இளைஞர்களை ஹாஃபுங்களாக உருவாக்கினாங்க. அந்த இளைஞர்களுக்கு குரானை கொடுத்து அறிவையும் போதிச்சாங்க. எப்படி துன்பத்தை தாங்கிக் கொள்வதுன்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி இழப்புகளை தாங்கிக் கொள்வதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம் குழந்தைகள் இத்தனை பேர் கொலை செய்யப்படுவார்கள், அப்பொழுதும் நம் சந்ததி பெருக வேண்டும் என்றால் நாம் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு திட்டம் போட்டாங்க. நம்ம 2-3 பெற்றுக்கொண்டா நமக்கு பிரச்சனை வரும், நம்ம எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொண்டா குண்டுகள் எவ்வளோ வீசினாலும் நம் தலைமுறை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. திட்டமிட்டாங்க. ஒரு 15-20 வருஷமாக திட்டமிட்ட அந்த திட்டமிடல் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு பிறகும் இன்றும் காசா மக்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கு. இன்னைக்கு அவங்க மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. திட்டமிடல் இருந்துச்சு, அந்த இளைஞர்கள்கிட்ட கஷ்டத்தை தாங்கக்கூடிய வலிமை இருந்துச்சு. இன்னைக்கு இல்லைம்மா, இன்னைக்கு இல்லை. நான் அதுதான் என்னுடைய சகோதரிகளை நான் பெரியவங்ககிட்ட சொல்கிறேம்மா, கஷ்டப்பட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு ஃபேன் இல்லாமல் ஒரு நாளைக்கு படுக்க வச்சு பழக்கணும். நான் என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், ஃபேனே இல்லை தரையில் படுக்க வச்சு பழக்கணும், ஃபேன் இல்லாமல் படுக்க வச்சு பழக்கணும், பற்றாக்குறைகளை எப்படி தாங்கணும்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைவு வாழ்ந்தாலும் ஈமான், இறந்தாலும் இறக்கும் வரை அது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த பெரிய சொத்து. அந்த ஈமான் கொண்டவர்கள்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் தஸ்பீஹ் என்றவங்க கிடையாது. விழிப்புணர்வு உடையவர்கள், மனிதாபிமானம் உடையவர்கள், எதிரியிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்பவர்கள், சமயோஜித புத்தி கொண்டவர்கள், அண்டை அயலாரோடு எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்தவர்கள், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரிந்தவர்கள், பெற்றோரை எப்படி பேண வேண்டும் என்று தெரிந்தவர்கள், எப்படி தலைமையில் இருக்க வேண்டும் என்று தெரிந்தவர்கள். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஈமான், இதெல்லாம் சேர்ந்தது தான் இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரு இளம் தலைமுறை உருவானால்தான் இனி வரக்கூடிய சமுதாயம் காப்பாற்றப்படும். வரக்கூடிய சமுதாயத்தை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக போவேன். இப்போ சமீபத்தில் நடந்து கொண்ட கரண்ட் உதாரணம் ஈரான் எதிர்க்கிறது அமெரிக்கா. பென்டகன்னு சொன்னாலே கொலையும் நடுங்கும். பென்டகன்லேருந்து ஒரு ஆபத்து வருது, அங்கிருந்து ஒரு குண்டு வருதுன்னு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அமெரிக்காவையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய அளவுக்கு அழிவுகள் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களே நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் ஓரளவுக்கு தாக்கு படித்து வெற்றியின் பக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. சொல்ல போனால் வெற்றினே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? 40-45 வருஷமா இளைஞர்களை உருவாக்குனாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் எப்படி இருக்கணும், கல்வியில் சிறந்திருந்தாங்க.
மார்க்கத்தில் சிறந்திருந்தாங்க. அவர்களுடைய கொள்கைகள் எப்படியோ நமக்கு தெரியாதுமா, மார்க்கத்திலும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கொள்கையில் அவர்கள் சிறந்திருந்தார்கள், கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். மாஷா அல்லாஹ். அந்த எல்லாவற்றிலும் சிறப்பான அவன் என்ன தெரியுமா ஐடியா பண்ணா, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லைம்மா. இளவர்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ போய் சண்டை போடுவோம், போட்ட உடனே மக்கள் புரட்சி பண்ணுவாங்க, தலைமையை எதிர்த்து ஒரு ஆட்டம் போடுவாங்க, 2-3 நாளில் போர் முடிஞ்சு போயிடும். நமக்கு இஷ்டமான ஆளை தூக்கி ஈரானில் போட்டுட்டு எண்ணெயை பூரா நம்ம எடுத்துக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. எதிர்க்கிறாங்க, யாரும் இம்மி அளவு அசையலை. வாடா உன்னை பார்த்துக்குவோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தனக்கு என்ன ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சு விழிப்புணர்வாக இருந்தாங்க. அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. அந்த இளைஞர்கள் அப்படியே உருவாக்கி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு செல்ஃபோனில் உட்காந்துட்டு ஹான்னு சிரிச்சுக்கிட்டு அங்கே இருக்க நடிகையை பார்த்துட்டு அவள் கட்சி அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவன் தான் என்னுடைய தலைவன், அவன் தான் என்னுடைய தலைவன், கேடுகட்ட பாதையில் அந்த இளைஞர்கள் போகலை. அப்படி சொட்டா பத்திக்குங்கிற மாதிரி இருந்தாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க சகோதரிகள். இன்னைக்கு வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு நெருப்பு போல அப்படியே தொட்டா பத்திக்குங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய இந்த இளம் வாலிபர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? அணைந்து போன நீர்த்து போன சாம்பலாக மாறி போய்விட்ட ஒரு சூழ்நிலை மனசை கலக்கமடைய வைக்குதுமா. இன்னும் ஒரு மனிதரை பற்றி மட்டும் சொல்கிறேம்மா. இப்ராஹிம் தராரே. இதுக்கு எனக்கு அவ்வளோதான் உச்சரிப்பு தெரியுதுமா. ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் 1988 பிறந்த பிள்ளை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிறந்த வயசான பையன் கிடையாது. ஆப்பிரிக்கா இன்னைக்கு உலகத்தினுடைய குப்பை. எல்லா கழிவையும் கொண்டு போய் ஆப்பிரிக்காட்ட கொட்டலாம். அங்கே இருக்க தங்கத்தை வைரத்தை எவன் வேணாலும் கொள்ளையடிச்சுக்கலாம். பிச்சைக்கார நாடாவே எப்போவுமே வச்சுக்கணும். அந்த இளைஞனுடைய மனசில் பிறந்ததுலேருந்து வெறி கொண்டு படித்தான் அந்த பையன். வெறி கொண்டு படித்தான். நீங்கள் கேட்டிருக்கீங்களா இப்ராஹிம் தராரே யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நமக்கு அவங்கள பற்றிலாம் தெரியாதேம்மா. நமக்கு கூத்தாடிகளை பார்த்து கூத்தாடிகளுக்கு நாமும் சேர்ந்து கூத்தாடக்கூடிய மக்களாக இன்றைக்கி சமுதாயம் மாறினதுக்கப்புறம் அவங்கள பற்றிலாம் எப்படி தெரியும்? இப்ராஹிம் தராரே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமா எனக்கு இருக்குது. அவர் உயிருக்கு ரொம்ப ஆபத்து, அந்த இளைஞருடைய உயிருக்கு. 88 பிறந்தவர்னா என்ன வயசு இருக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. எப்படி தன்னுடைய நாட்டை அந்த நாட்டுக்கு பெரிஃப்யூஜியான் அந்த எனக்கு ஃபுல் நேம் எனக்கு இப்போ கரெக்டாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதுமா. ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, ஒரு சின்ன நாடு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஏன் இந்த ஆப்பிரிக்க மக்கள் இப்படி இழிவாகணும்? ஒரு இளைஞனுடைய மனசில் அந்த எண்ணம் உதிச்சிச்சு. ஏன் எங்களுடைய நாட்டு மக்கள் இப்படி அடிமைகளாக இருக்கணும்? என்ன வளம் எங்களுடைய நாட்டில் இல்லை? ஏன் இப்படி எங்களுடைய நாட்டு வளங்கள் சுரண்டப்படுது? நாங்கள் முன்னேறதுக்கு என்ன வழி நினைச்சாரு, படித்தாரு. மாஷா அல்லாஹ். இறை நம்பிக்கை, பாதுகாப்பு படைகள் அவருக்கு வந்துச்சு. இங்கே பாருங்க, அல்லாஹ் இருக்கான். என்னை எது வரைக்கும் நான் வாழ வைப்பானோ அது வரைக்கும் என்னை அல்லாஹ் உயிரோட பாதுகாப்பான். செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. சும்மா எனக்கு பாதுகாப்புன்னு வராதிங்கன்னு சொன்னார். சிந்திச்சாரு, எங்கே போகிறதுன்னு சொன்னார். ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் போனார். ரஷ்யாவுக்கும் ஒரு சாதாரண 1988 பிறந்த பிள்ளை. இன்றைக்கி வயசு 34 இருக்கும், அவ்வளோதான் இருக்குமா. ஒரு 33-34 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒரு நாட்டையே கட்டமைச்சு கொண்டு வர்றாரு. அவர் போய் கெஞ்சினார் ரஷ்யாவில் போய், என்ன தெரியுமா, எங்களுக்கு ஆயுதத்தை கொடுக்காதீங்க, எங்களுக்கு ஆயுதம் வேணாம், ஆயுதத்தை கொடுத்து எங்கள் நாட்டை பாதுகாக்க நான் விரும்பலை. எங்களுடைய நாட்டு மக்களுக்கு கல்வி வேணும், எங்களுடைய நாட்டு மக்கள் தொழில்நுட்பத்தில் சிறந்து இருக்கணும், எங்கள் நாட்டில் விவசாயம் சிறக்கணும், அதுக்கு ஏதாவது கருவிகள் கொடுங்க. மாஷா அல்லாஹ். எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இது கொடுங்க, ஏரோட்டர். இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்லம்மா, டிராக்டர்ஸ். விவசாயம் பண்ணுறதுக்கு டிராக்டர்ஸ் தேவைப்படுது எங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு கொடுங்க, அதை எப்படி உண்டாக்குறதுன்னு சொல்லி கொடுங்க, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் இன்னைக்கு அமெரிக்காவே அவரை பார்த்து நடுங்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய சவால் மாதிரி உருவாக்கிட்டு இருக்காரு இப்ராஹிம் தராரே. எனக்கு அந்த இப்ராஹிம் இந்த பெயருடைய பரக்கத்தோ என்னமோ தெரியல. மாஷா அல்லாஹ். வாலிபர். எனக்கு என்ன இந்த மாதிரி மாறிகள் நமக்கு தேவை. இவர்கள் உருவாகக்கூடிய இடம் நிச்சயமாக தீன் கல்வி ஸ்தாபனங்களாகத்தான் இருக்கும். ஏன்னா இங்கு தான் நேரடியாக அல்லாஹுடைய மறைவரிகள் மனதுக்குள்ள போகுது. மனிதர்களுடைய கருத்துக்கள், மனிதர்களுடைய சிந்தனைகள் உள்ள போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்விடம் இருந்து அவன் நேரடியாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னு கூப்பிடுறானே, அந்த வரிகள் நமக்குள்ளாக போகுது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றானே, வாலிபர்கள் குகை, சூரத்துல் கஹ்ஃப்ல இஸ் அவல் ஃபித்யா, அந்த ஃபித்யத், அந்த வாலிபர்கள் அல்லாஹு தஆலாவிடம் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய நாட்டை விட்டு வெளியே சென்ற அந்த வாலிபர்களுக்கு நேர்வழியை நான் அதிகப்படுத்தினேன். அல்லாஹு தஆலா சொல்றானே, வாலிபர்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கணும், தங்களுடைய ஈமானில் எப்படி உறுதியாக இருக்கணும், சுற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கணும், இது எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய தருணங்கள் இது சகோதரிகளே, அன்பான குழந்தைகளே. உங்களுக்கு நான்
என்னுடைய இறுதியாக நான் சொல்கிறேன், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்றால் மனசு உயிரோடு இருக்கணும். தொழுகிறதுக்கு ஈமானோட உடல் சக்தி வேணும். உடம்பு நல்லா இருந்தால் தொழுக முடியும். உடல் ரொம்ப பலகீனமாயிட்டால் படுக்க வேண்டியது இருக்கும். படுத்தாவது தொழுகணும். நோன்பு வைக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம். ஹஜ்ஜு செய்கிற ஜகாத் கொடுக்கறதுக்கு பணம் வேணும். ஹஜ்ஜு செய்கிறதுக்கு உடல் வலிமையும் வேணும், பணமும் வேணும், உறவும் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் ஈமான்கிற கடமையை செய்கிறதுக்கு உள்ளம் வேணுமா? மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மனசு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையிலையும் ஈமான் இருக்கும், மரணத்துலேயும் ஈமான் இருக்கும். அந்த மரண நேரத்திலையும் அல்லாஹு தஆலாவுடைய நினைவோடு கலிமாவோடு மரணிக்கணும்னு சொன்னால் வாழ்க்கையிலையும் ஈமான் இருக்கணும், மரணத்திலையும் ஈமான் இருக்கணும். ஒரு ஈமான் கொண்ட வாலிபன் என்பவன் தஸ்பீஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதோடு இருக்க மாட்டான். அவன் எதிர்கால தலைமுறையை செதுக்கக்கூடிய நற்குணங்கள் கொண்டவனாக உருவாவான். அந்த ஒரு வாலிப பெண்ணோ ஒரு வாலிபனோ எதற்கும் அடிமையாக மாட்டார்கள். தங்களை தாங்களே பரீட்சிச்சு பார்ப்பாங்க. ஏன் சோதிக்கக்கூடாது? ஜஸ்ட் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பாருங்கள். இன்றைக்கி இருந்து ஒரு 3 நாளைக்கு செல்ஃபோன் நான் தொட மாட்டேன், டெஸ்ட் வச்சு பாருங்கள். 3 நாளைக்குள்ளே உங்கள் மனசு படக்கூடிய பாடு, அது கை போய் அதை எடுக்கலான்னு துடிக்கிற துடிப்பை பார்க்குறப்ப தான் நம்ம எவ்வளோ அடிக்ட் ஆகிருக்கோம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம எவ்வளோ அடிக்ட் ஆகிருக்கோம். நம்முடைய மூளையில் ஒரு ஹார்மோன் சுரக்குதுமா. அந்த ஹார்மோன் என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷமாக ஒரு ப்ரைஸ் வாங்குறதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டப்பட்டு அந்த ஹார்மோன் சுரந்து அதற்காக பாடுபடக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கு பேர் ஹாப்பி ஹார்மோன்னு பேர். அந்த ஹாப்பி ஹார்மோன் செல்ஃபோன் அதிகமாக பார்ப்பவர்களுக்கு சுரப்பதெல்லாம் சுரந்து தீந்து போய்விடுதான். மனநோயாளிகளாக மாறி போய் விடுகிறார்கள். இன்றைக்கி இருக்க டெப்ரெஷன், மன அழுத்தம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனசுக்குள்ள ஈமானுக்கான உழைப்பு செய்யக்கூடிய அந்த மனசுக்குள்ளாக கண்ட சிந்தனைகள் குப்பைகளாக போனதெல்லாம் காரணமா? ஏன் நீ யாரோ ஒரு தலைவனுக்கு கொடி பிடிக்கும் நினைக்கிற? நீ ஒரு தலைவனாக மாறணும். இன்று இந்த அத்தாயி அரபிக் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய சிந்தனை என்னவா இருக்கணும்? யா அல்லாஹ், இந்த கல்லூரியில் படித்து பட்டம் பெறக்கூடிய நான் என் வாழ்க்கையில் என்னை போல இன்னும் 10,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரியை உருவாக்கக்கூடியவர்களாக ஆவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நான் என்னை எப்படி வளர்த்துக்கணும்? எனக்குள்ளாக நான் என்ன மாதிரி குவாலிட்டிஸ் கொண்டு வரணும்? நாம் எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்கணும். யா அல்லாஹ், இன்னைக்கு யார் வீட்டை எல்லாம் பார்த்து ஆசைப்படுறோம். எங்களுக்கு அவங்க மாதிரி வீடு இல்லையே, அவங்க மாதிரி வசதி இல்லையே. யா அல்லாஹ், இந்த மாதிரி ஏங்காத அளவுக்கு சொர்க்கத்தில் நாங்கள் மிக பெரும் செல்வந்தர்களாக, மிக பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கணும். யா அல்லாஹ், இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளம் சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் இந்த சிந்தனை மிகச்சு போயிருச்சுன்னா நிச்சயம் வருங்காலம் தடம் புரளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 5 வேளைக்கு அல்லாஹ் டைம் கொடுத்து தொழுகை ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களா? என்கிட்ட வந்துரு, மெஹராபுக்கு வா, நான் உன் மனசை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன், நான் உன் மனதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை பசியும் தாகத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய வலிமையான ஒரு பயிற்சியை நமக்கு நோன்பின் மூலமாக கொடுக்கின்றார். இப்படி சிறப்பான பயிற்சிகள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம். கண்மணிகளே, இந்த இஸ்லாத்தை நல்லா புரிந்து கொண்டு இதன்படி நன்றாக வாழ துடிக்கக்கூடிய இளைய சமுதாயம் உருவாகிவிட்டால் நிச்சயம் நம்முடைய வருங்காலம் எப்போதும் சந்தோஷம்தாமா. பெற்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போகிறப்ப நல்ல சமுதாயத்தை இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறோம் மன நிம்மதியோடு பெற்றவர்களாகிய நாங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சொல்வோம். அடிமை ஆகிடாதீங்க. யாருக்கும் அடிமையாவதை விட, யாருக்கும் புகழ் பாடுவதை விட என்னை பற்றி புகழ் பாடக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு செல்வேன். அந்த புகழ் நியாயமான புகழாக இருக்கும், என் இறைவனிடத்தில் எனக்கு அருள் பெற்றுத்தரும் புகழாக இருக்குங்கிற நீயத்தோடு இளைய சமுதாயம் வாழ தலைப்பட்டு விட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த இளைய தலைமுறையை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. ஷைத்தான் விரண்டு ஓடிவிடுவான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட வலிமையான இளைய தலைமுறையும் அந்த இளைய தலைமுறையை உருவாக்கக்கூடிய வழிகாட்டும் தலைமுறையும் எப்போதும் நம் சமுதாயத்தில் குறைவில்லாமல் இருக்க வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.